முருகுத்தமிழ் ஒளிப்புத்தகங்கள் வரலாற்றுக் கதைகள் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை குரல் லாவண்யா முருகேசன் அத்தியாயம் 23 தோற்றது யார்? சிவகாமிக்கு அன்றிரவு வெகு நேரம் வரையில் தூக்கம் வரவில்லை. அன்று குண்டோதரன் கூறிய விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து கொண்டிருந்தாள். குமார சக்கரவர்த்தியை பற்றி நாகநந்தி கூறிய அவதூறுகளை தான் முழுதும் நம்பிவிட்டதை நினைத்து வெக்கினாள். நாகநந்தியின் பேரில் அவளுக்கு கோபமாய் வந்தது. அவருடைய பொய் மொழிகளை குறித்து கொண்டு அவரை ஏளனம் செய்ய வேண்டுமென்ற ஆவல் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது. இத்தகைய எண்ணங்களுக்கிடையில் மாமல்லரின் விருப்பத்தின்படி தான் அரண்ய வீட்டில் இல்லாமற் போனது பற்றி அவருடைய கோபம் எத்தகையதாயிருக்குமோ என்ற கவலையும் தோன்றிக் கொண்டிருந்தது. அதை அவ்வளவு மன்னிக்க முடியாத பெருங்குற்றமாக மாமல்லர் கொள்ளமாட்டார் என்று அவள் தன்னைத்தானே ஆறுதல் செய்து கொண்டாள். இவ்விதம் பலவாறாக சிந்தித்துக் கொண்டிருந்து கடைசியில் தன்னை அறியாது மேலிட்டு வந்த களைப்பினால் கண்ணயர்ந்தாள். அவள் அரை தூக்கமாயிருந்தபோது சமீபத்தில் எங்கேயோ பெருங்கூக்குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்திருந்தாள். கவனித்துக் கேட்டபோது குய்யோ முறையோ என்று குண்டோதரன் ஓலமிடும் சத்தமும் அத்துடன் டக் 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 என்று குதிரை பாய்ந்து செல்லும் சத்தமும் கலந்து கேட்டன. அயர்ந்து தூங்கிய ஆயனரை சிவகாமி எழுப்பினாள். இருவரும் வாசலில் வந்து பார்த்தபோது அங்கே ஓலமிட்டு கொண்டிருந்த குண்டோதரன், ஐயோ குருவே, என்னுடைய குதிரையை பிக்ஷு திருடிக் கொண்டு போய்விட்டார் என்று கூச்சலிட்டான். ஆயனர் அவனுக்கு, அப்பனே, அந்த குதிரை உன்னுடையதல்லவே என்று சமாதானம் சொல்லி பார்த்தார். குண்டோதரன், அப்படித்தான் நாகநந்தி குதிரையை திருடிக் கொண்டு போனாரே, என்மேல் என்னத்திற்காக பாம்பை போட வேண்டும் என்று அலறினான். அது என்ன சமாசாரம் என்று ஆயனர் கேட்டதற்கு குண்டோதரன் கூறிய விவரமாவது, புக்த பிக்ஷு ரகசியமாய் எழுந்து வந்து வாசலில் கட்டியிருந்த குதிரையை அவிழ்த்து அதன் மேல் ஏறிக்கொண்டார். அதே சமயத்தில் தற்செயலாக கண்விழித்த குண்டோதரன் ஓடிப்போய் குதிரையை பிடித்தான். பிக்ஷு தம் கையிலிருந்த ஒரு பையை அவிழ்த்து அதற்குள்ளிருந்து எதையோ எடுத்து அவன் மேல் வீசினார். அது ஒரு நாகப்பாம்பு என்று கண்டதும் குண்டோதரன் அலறிக்கொண்டு அப்பால் ஓட குதிரையை விட்டு கொண்டு பிக்ஷு போய்விட்டார். குண்டோதரனுடைய வார்த்தையில் ஆயனருக்கும் சிவகாமிக்கும் நம்பிக்கை உண்டாகவில்லை. ஏதோ உளறி கொட்டுகிறான், ஒருவேளை கனவு கண்டானோ என்னவோ என்று நினைத்தார்கள். குண்டோதரன், குருவே, என்னுடைய அருமை குதிரையை விட்டுவிட்டு என்னால் இருக்க முடியாது, எப்படியாவது திரும்ப பிடித்து கொண்டு வந்து சேர்வேன் என்று சொல்லிவிட்டு குதிரை போன திசையில் அவனும் ஓடி மறைந்தான். ஆயனரும் சிவகாமியும் அசோகபுரத்துக்கு வந்து புத்த விகாரத்தில் வசிக்கத் தொடங்கி 5 தினங்கள் ஆயின. முதல் 3 நாள் விசேஷம் ஒன்றும் நடைபெறவில்லை. சிவகாமிக்கு பொழுது போவது கஷ்டமாயிருந்தது. ஆயனருக்கு அதைவிட கஷ்டமாயிருந்தது. ஆனால் புக்த பிக்ஷுவின் துணையை நம்பி வந்தவர்களாகையால் அவருடைய யோசனை இல்லாமல் மேலே எங்கே போவது என்பதை ஆயனரால் நிச்சயிக்க கூட முடியவில்லை. குண்டோதரன் கூறிய விவரங்களை கேட்ட பிறகு சிவகாமிக்கு மேலே போகும் ஆவலே இல்லாமல் போய்விட்டது. திரும்பி காஞ்சிக்கு போனால் என்ன என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றியது. இந்த நிலைமையில் அவர்கள் அசோகபுரத்துக்கு வந்த 4ஆம் நாள் இரவு சில அபூர்வ சம்பவங்கள் நடைபெற்றன. அன்று அஸ்தமன நேரத்தில் எங்கேயோ வெகு தூரத்தில் வான முகட்டின் அருகில் இடைவிடாமல் இடி இடிப்பது போன்ற சத்தம் முதலிலே வெகு லேசாக கேட்டது. உற்று கேட்க கேட்க சத்தம் அதிகமாகி வந்ததாக தோன்றியது. சற்று நேரத்துக்கெல்லாம் அதுவே சமுத்திர கோஷம் போல் தொனிக்கத் தொடங்கியது. முதலிலே தூரத்தில் இருந்த சமுத்திரம் வர வர நெருங்கி வருவது போலவும் இருந்தது. திடீரென்று சத்தம் பெரிதாகி அருகிலே நெருங்கி பல்லாயிரம் பேர் தடதடவென்று ஓடி வருவது போன்ற சத்தமாக மாறிற்று. ஆயனரும் சிவகாமியும் உள்ளே இருந்து வாசற்பக்கம் ஓடி வந்து பார்த்தார்கள். சற்று தூரத்தில் மரங்களின் இடுக்கு வழியாக சிதம்பரம் சாலை தெரிந்தது. அதிலே அநேகம் பேர் தலைகால் தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த காட்சி புலப்பட்டது. அந்த கூட்டத்தின் நடுவே அம்பாரி வைத்த பெரிய யானை ஒன்று அதிவிரைவாக நடந்து சென்றது. அதை சூழ்ந்து 7-8 குதிரைகளும் சென்றன. குதிரைகள் மேல் ஆயுதபாணிகளான ஆட்கள் இருந்தார்கள். அதே கூட்டத்தில் ஒரு புறத்தில் உயரமான கொடிமரம் ஒன்றை தூக்கிக் கொண்டு ஓடிய சிலர் காணப்பட்டார்கள். அந்த கொடி தாறுமாறாய் கிழிந்திருந்தது. அதற்கு பிறகு அன்றிரவெல்லாம் 10 பேராகவும் 50-100 பேராகவும் அதற்கு மேற்பட்ட கூட்டமாகவும் அடிக்கடி சாலையில் மனிதர்கள் தடதடவென்று ஓடிய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சில சமயம் அசோக ஸ்தம்பத்தை சுற்றி கொண்டு புத்த விகாரம் இருந்த பாழும் வீதி வழியாகவும் சிற்சில கூட்டத்தார் ஓட்டமும் நடையுமாக சென்றதை சிவகாமி கவனித்தாள். இதையெல்லாம் பற்றி சிவகாமி ஆயனரை கேட்க, அவர், எங்கேயோ யுத்தம் நடந்திருக்கிறது அம்மா, யுத்தத்தில் ஒரு கட்சி தோற்றுவிட்டதாக தெரிகிறது. தோற்றவர்கள்தான் இப்படி நிலை குலைந்து ஓடுவார்கள் என்றார். அப்பா, தோற்றவர்கள் பகைவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஓடுகிறவர்களை எல்லாம் பார்த்தால் பல்லவ வீரர்களாக தோன்றவில்லை அல்லவா என்றாள் சிவகாமி. நாம் என்னத்தை அம்மா கண்டோம்? இருட்டிலே என்ன தெரிகிறது?
மாமல்லர் படை தலைமை வகித்த கட்சி ஜெயித்திருக்க வேண்டும் என்றுதான் நானும் கருதுகிறேன் என்றார் ஆயனர். இவ்வளவு தடபுடலும் இரவு முடிந்து பொழுது விடிவதற்குள்ளாக நின்றுவிட்டது. சூரிய உதயத்துக்குப் பிறகு சத்தம், சந்தடி, ஓட்டம் ஒன்றுமே இல்லை. சிவகாமி புத்த விகாரத்தின் வாசலில் நின்று சாலையை நோக்கிய வண்ணம் இருந்தாள். யாராவது அந்த பக்கம் வரமாட்டார்களா? வந்தால் நேற்று இரவு நிகழ்ச்சிகளைப் பற்றி அவர்களிடம் விசாரிக்கலாமே என்று காத்திருந்தாள். சூரியன் உதயமாகி ஒரு ஜாமம் இருக்கும். காலையிலிருந்து குடிகொண்டிருந்த நிசப்தம் சட்டென்று கலைந்தது. சாலையோடு குதிரைகள் பாய்ந்து வரும் சத்தம் கேட்டது. அடுத்தாற்போல் குதிரைகளும் காணப்பட்டன. அப்பப்பா, எவ்வளவு குதிரைகள்! 10, 50, 100, 1000 கூட இருக்கும் போலிருக்கிறதே. அவ்வளவு குதிரைகள் மீதும் வேலும் வாளும் பிடித்த வீரர்கள் எவ்வளவு உற்சாகமாக அமர்ந்திருக்கிறார்கள். அந்த குதிரைப்படையின் மத்தியில் ஒரு கம்பீரமான கருநிற குதிரையின் மேல் ஒரு வீரன் ரிஷபக் கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டதும் சிவகாமியின் உள்ளமும் தோள்களும் பூரித்தன. அவள் நினைத்தபடியே பகைவர்கள்தான் தோற்று ஓடுகிறார்கள் என்றும் பல்லவ சைனியந்தான் ஓடும் பகைவர்களை தொடர்ந்து செல்கிறதென்றும் தீர்மானித்துக் கொண்டாள். அந்த பெரிய குதிரைப்படை சாலையோடு போய் சற்று நேரத்துக்கெல்லாம் 2 தனி குதிரைகளும் அவற்றின் பின்னால் ஒரு ரதமும் விரைந்து வருவது காணப்பட்டது. இதென்ன விந்தை! அந்த 2 குதிரைகளும் ரதமும் சாலையிலிருந்து குறுக்கே திரும்பி அசோக ஸ்தம்பத்தையும் சிவகாமி இருந்த புத்த விகாரத்தையும் நோக்கி வருகின்றனவே. குறுக்கு வழியாக அந்த தெருவில் புகுந்து சென்று சாலை ஏறி முன்னால் போன குதிரைப்படையை பிடிப்பதற்காக இவர்கள் இப்படி வருகிறார்கள் போலிருக்கிறது. ஆஹா, அந்த முதல் குதிரை மேல் வருகிறது யார்? தன் கண்கள் காண்பது உண்மையா? சிவகாமியின் இருதயம் அப்படியே நின்றுவிடும் போலிருந்தது. ஆம், அதன் மேல் வந்தவர் மாமல்லர் நரசிம்மர்தான். விகாரத்தின் வாசலில் நின்ற சிவகாமி திடீரென்று மாமல்லரை குதிரை மீது பார்த்ததும் எங்கிருந்தோ எதனாலோ அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்து நிறைந்து விட்டது. உணர்ச்சி மிகுதியினாலும் காரணம் தெரியாத நாணத்தினாலும் சிவகாமி சட்டென்று திரும்பி உள்ளே போவதற்கு காலை எடுத்து வைத்தாள். அதே சமயத்தில் ஆ என்ற குரல் ஒலியும் வேகமாக வந்த குதிரையை திடீரென்று இழுத்து பிடித்து அது தட் தட் என்று கால்களை தட்டி கொண்டு நிற்கும் சத்தமும் கேட்டன. சிவகாமியும் வீதிப்பக்கம் திரும்பி பார்த்தாள். மாமல்லருடைய கண்கள் தீவிரமான நோக்குடன் அவளுடைய நெஞ்சையே ஊடுருவுவது போல் பார்த்தன. அந்த பார்வையில் சொல்ல முடியாத வியப்பும் மகிழ்ச்சியும் அளவிடக்கூடாத அன்பும் ஆத்திரமும் கலந்திருந்தன. இதெல்லாம் ஒரே ஒரு கணம்தான். மறுகணத்தில் குதிரை மீண்டும் காற்றாய் பறந்து சென்றது. மாமல்லருக்கு பின்னால் வந்த தளபதி பரஞ்சோதியும் சிவகாமியை பார்த்த போதிலும் அவருடைய குதிரை ஒரு கணமும் நிற்காமல் மேலே சென்றது. அவர்களுக்கு பின்னால் வந்த ரதத்தை கண்ணபிரான் தான் ஓட்டி வருகிறான் என்று தெரிந்ததும் சிவகாமி மீண்டும் வாசற்புறத்து தூணண்டை வந்து நின்று ரதத்தை நிறுத்தும்படி கையினால் சமிக்கையும் செய்தாள். கண்ணபிரான் குதிரைகளை இழுத்து பிடித்து ரதத்தை நிறுத்தினான். குதிரைகள் திடீரென்று நின்றபடியால் அச்சு முறிவது போன்ற சடசட சத்தத்துடன் ரதம் தடக் என்று நின்றது. அத்தியாயம் 24. புள்ளலூர் சண்டை. கண்ணபிரான் ரதத்தை விட்டு குதித்து குதிரைகளின் தலைக்கயிறுகளை பிடித்து கொண்டே சிவகாமியை நெருங்கி வந்து, தங்கச்சி, இதென்ன? இங்கே எப்போது வந்தீர்கள்? இது என்ன ஊர்? என்று துரிதமாய் கேட்டான். சிதம்பரம் போகலாமென்று கிளம்பி வந்தோம் அண்ணா. வழியில் இங்கே தங்கினோம். இந்த ஊருக்கு அசோகபுரம் என்று பெயராம். அதோ அசோகர் மகாராஜாவின் ஸ்தம்பம் தெரிகிறதே, நீங்கள் பார்க்கவில்லையா என்றாள் சிவகாமி. அதையெல்லாம் பார்க்க எனக்கு இப்போது சாவகாசமில்லை. ஆமாம், நீங்கள் என்னத்திற்காக இவ்வளவு அவசரப்பட்டு கொண்டு யாத்திரை கிளம்பினீர்கள்? அந்த காட்டு வீட்டில் இந்த யுத்த காலத்திலே தனியாக இருப்பானேன் என்றுதான் கிளம்பினோம். குமார சக்கரவர்த்தியும் தான் எங்களை அடியோடு மறந்து விட்டாரே. என்ன வார்த்தையம்மா சொல்கிறாய்? மாமல்லராவது உங்களை மறப்பதாவது? போர்க்களத்துக்கு போகும்படி சக்கரவர்த்தியிடம் அனுமதி வந்ததும் முதலில் உங்கள் வீட்டை தேடிக்கொண்டுதானே வந்தோம். வீடு பூட்டி கிடந்ததை கண்டதும் மாமல்லருக்கு என்ன கோபம் வந்தது தெரியுமா? 8 மாதம் எங்களை எட்டி பாராமலே இருந்தவருக்கு கோபம் வேறேயா? போகட்டும். எங்கே இப்படி எல்லோரும் தலைதெறிக்க ஓடுகிறீர்கள்? புள்ளலூர் சண்டையை பற்றி கேள்விப்படவில்லையா என்று சொல்லிக்கொண்டே கண்ணன் ரதத்தில் ஏறினான். ஓஹோ, சண்டைக்கு பயந்து கொண்டா இப்படி ஓடுகிறீர்கள் என்று சிவகாமி பரிகாச சிரிப்புடன் கேட்டாள். இல்லை அம்மா, இல்லை. சண்டைக்கு பயந்து ஓடுகிறவர்களை நாங்கள் துரத்தி கொண்டு ஓடுகிறோம் தங்கச்சி. நீ மட்டும் இங்கேயே இருந்தால் நான் திரும்பி வரும்போது இந்த ரதத்தின் சக்கரத்திலே கங்கப்பாடி அரசன் துர்விதனை கட்டி கொண்டு வருவதை பார்ப்பாய் என்றான். அண்ணா, நான் கட்டாயம் இங்கேயே இருக்கிறேன். மாமல்லரிடமும் சொல்லுங்கள் என்று சிவகாமி கூறி மறுபடியும் தயக்கத்துடன், நான் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் மன்னித்துக் கொள்ளும்படி சொல்லுங்கள் என்றாள். அதே சமயத்தில் கண்ணன் சாட்டையை சுளீர் என்று சொடுக்கவே குதிரைகள் பீத்து கொண்டு கிளம்பின. கண்ணன் தலையை மட்டும் திருப்பி ஆகட்டும் என்பதற்கு அறிகுறியாக குனிந்து சமிக்கை செய்தான். மறுகணம் ரதம் மாயமாய் பறந்து சென்று விட்டது. அப்போது உள்ளே இருந்து வந்த ஆயனர், சிவகாமி,
யாருடன் பேசிக் கொண்டிருந்தாய்? ரதத்திலே போனது யார் என்று கேட்டார். கண்ணபிரான் அப்பா, ரதத்துக்கு முன்னால் குதிரை மேல் மாமல்லரும் பரஞ்சோதியும் போனார்கள். அப்படியா? நாம் அவர்களை விட்டுவிட்டு வந்தாலும் அவர்கள் நம்மை விடமாட்டார்கள் போலிருக்கிறதே. அவர்கள் நமக்காக வரவில்லை அப்பா. நமக்காக அவர்கள் ஏன் வரப்போகிறார்கள்? சிற்பியின் வீட்டைத் தேடி சக்கரவர்த்திகள் வந்த காலம் எல்லாம் மலையேறிப் போய்விட்டது சிவகாமி. அப்படி சொல்லாதீர்கள் அப்பா. கோட்டையை விட்டு கிளம்ப அனுமதி கிடைத்தவுடனே மாமல்லர் நம்முடைய வீட்டை தேடிக் கொண்டுதான் வந்தாராம். அப்படியானால் குண்டோதரன் சொன்னது உண்மைதானா? ஆமாம். நாம் வீட்டில் இல்லாமற் போனதில் மாமல்லருக்கு கோபம் என்பதும் உண்மைதான். அதனால்தான் நான் சொன்னேன், இருக்குமிடத்திலே இருப்போம் என்று. நீ பிடிவாதம் பிடித்து தேச யாத்திரை கிளம்ப வேண்டும் என்று ஒற்றை காலால் நின்றாய். அதன் பலனைப் பார். ஆயனருக்கும் மனம் கசந்து போயிருந்தபடியால் இப்படியெல்லாம் பிறர் மேல் குறை சொல்வது கொஞ்ச நாளாக வழக்கமாய்ப் போயிருந்தது. எனினும் இப்போது அவர் கூறியது உண்மையானபடியால் சிவகாமிக்கு பெரிதும் வேதனை உண்டாயிற்று. போனதைப் பற்றி சொல்லி என்ன பயனப்பா? ஒன்றுமில்லைதான். இருந்தாலும் இந்த வழியாய் போனவர்கள் சற்று நின்று நம்மை பார்த்துவிட்டு போகக்கூடாதா? ஒரு காலத்தில் மாமல்லர் நம்மிடம் எவ்வளவு பிரியமாய் இருந்தார். பிரியத்துக்கு இப்போதுதான் என்ன குறைவு வந்தது? இது யுத்த காலம் அல்லவா? அதனால்தான் எல்லோருக்கும் அவசரமாய் இருக்கிறது. திரும்பி வரும்போது மாமல்லர் இங்கே வந்து நம்மை பார்ப்பார் என்று கண்ணபிரான் சொன்னான் அப்பா. அந்த மட்டில் சந்தோஷம். ஆனால் எதற்காக இப்படி எல்லோரும் ஓடுகிறார்களாம்? புல்லலூர் என்னுமிடத்தில் பெரிய யுத்தம் நடந்ததாம். ஓகோ, யுத்த களத்திலிருந்துதான் இப்படி ஓடுகிறார்களாக்கும். ஆஹா, காலம் எப்படி மாறிவிட்டது! முன்காலத்தில் போருக்கு புறப்படுகிறவர்கள் வெற்றி அல்லது வீர சொர்க்கம் என்று உறுதியுடன் கிளம்புவார்கள். போர்க்களத்தில் முதுகு காட்டி ஓடுவதைப் போல் கேவலம் வேறொன்றும் இல்லை என்று நினைப்பார்கள். அப்பா, இந்த யுத்தத்தில் போர்க்களத்திலிருந்து ஓடியவர்கள்தான் எதிரிகள். அது உங்களுக்கு திருப்திதானே? அதிலே என்ன திருப்தி? சுத்த வீரர்களை வென்று ஜெயக்கொடி நாட்டினால் புகழும் பெருமையும் உண்டு. புறமுதுகிட்டு ஓடுகிறவர்களை துரத்தி ஜெயிப்பதில் என்ன கௌரவம் இருக்கிறது? எந்த வழியிலும் ஆயனரை திருப்தி செய்ய முடியாது என்பதைக் கண்ட சிவகாமி அவருடன் பேசுவதில் பயனில்லை என்று தீர்மானித்து மௌனம் பூண்டாள். இருவருடைய உள்ளங்களும் வெவ்வேறு சிந்தனையில் ஆழ்ந்தன. அன்று சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாழிகை இருக்கும்போது குண்டோதரன் திடும் பிரவேசமாக வந்து சேர்ந்தான். அவன் எங்கே போயிருந்தான்? புக்த பிக்ஷுவை கண்டுபிடித்தானா? குதிரை திரும்ப கிடைத்ததா? என்னும் விஷயங்களைப் பற்றி ஆயனரும் சிவகாமியும் ஆவலுடன் அவனை விசாரித்தார்கள். அதை ஏன் கேட்கிறீர்கள் போங்கள். உங்களுடைய சொல்லை தட்டிவிட்டு புக்த பிக்ஷுவை பிடிப்பதற்காக ஓடினாலும் ஓடினேன். நேர யுத்த களத்திலேயே போய் மாட்டிக்கொண்டேன். அப்பப்பா, இந்த மாதிரி பயங்கர யுத்தத்தை நான் கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை என்றான் குண்டோதரன். சிவகாமி, என்ன சண்டை? எங்கே நடந்தது? சண்டை முடிவு என்ன ஆயிற்று என்று கேட்டாள். அதன் பேரில் குண்டோதரன் புள்ளலூர் சண்டையைப் பற்றி விவரமாக கூறினான். பழந்தமிழ் நாட்டின் சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற அந்த புள்ளலூர் சண்டையைப் பற்றி இப்போது வாசகர்களும் தெரிந்து கொள்வது அவசியமாகும். வாதாபி புலிகேசியின் சைன்யம் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்த சில நாளைக்கெல்லாம் கங்க நாட்டு அரசன் துர்வினிதனுடைய சைன்யம் திரண்டு பல்லவ ராஜ்யத்தின் மேற்கு எல்லையில் வந்து நின்றது. வாதாபி சைன்யத்தில் பல்லவர் படை முறியடிக்கப்பட்டது என்ற செய்தி வந்ததும் பல்லவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாக அந்த சைன்யம் காத்து கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று துர்வினிதனுக்கு என்ன தோன்றிற்றோ என்னவோ தெரியவில்லை. ஒரு நாள் கங்க நாட்டு சைனியம் பல்லவ ராஜ்யத்துக்குள் நுழைந்து விட்டதென்றும் காஞ்சியை நோக்கி முன்னேறி வருகிறதென்றும் தெரிந்தது. இதை அறிந்த மகேந்திர பல்லவர் வடக்கு போர் முனையில் இருந்து குமார சக்கரவர்த்திக்கு கட்டளை அனுப்பினார். திருக்கழுங்குன்றத்தில் உள்ள பாதுகாப்பு படையுடன் சென்று கங்க நாட்டு சைனியம் காஞ்சியை அணுகுவதற்கு முன் அதை எதிர்க்கும்படியாக சொல்லி அனுப்பினார். இத்தகைய கட்டளைக்காக 8 மாத காலமாக துடிதுடித்துக் கொண்டிருந்த மாமல்லர் நரசிம்மர் தளபதி பரஞ்சோதியுடன் உடனே கிளம்பிச் சென்று திருக்கழுங்குன்றத்தில் இருந்த படைக்கு தலைமை வகித்து நடத்தி சென்றார். காஞ்சி நகருக்கு தென்மேற்கே 2 காத தூரத்தில் புள்ளலூர் கிராமத்து எல்லையிலே 2 சைனியங்களும் சந்தித்தன. மாமல்லர் தலைமை வகித்த பல்லவ சைனியத்தை காட்டிலும் கங்க நாட்டு சைனியம் 3 மடங்கு பெரியது. ஆனாலும் மாமல்லரின் வீரப்படை கங்க நாட்டு சைனியத்தின் மேல் எதிர்பாராத சமயத்தில் இடி விழுவது போல் விழுந்தது. மாமல்லரும் பரஞ்சோதியும் கையாண்ட யுத்த தந்திரங்களும் போர்க்களத்தில் முன்னணியில் நின்று நிகழ்த்திய வீரச் செயல்களும் பல்லவ வீரர்களுக்கு இணையில்லாத உற்சாகத்தையும் துணிச்சலையும் அளித்தன. போர் உச்சநிலை அடைந்தபோது கங்க சைனியத்தை மற்றொரு பக்கத்தில் இன்னொரு புதிய படை தாக்குவதாக வதந்தி உண்டாயிற்று.
அவ்வளவுதான். அத்தனை நேரமும் ஒருவாறு தைரியமாக போரிட்டு வந்த கங்கச் சைனியத்தின் வீரர்களை பீதி பிடித்தது. உயிர் பிழைத்தார் போதும் என்று கங்க வீரர்கள் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். கங்க நாட்டரசன் துர்வினிதன் பட்டத்து யானை மேல் ஏறிக்கொண்டு தெற்கு திக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததாக செய்தி வந்தது. அவனை எப்படியாவது சிறைப்படுத்த வேண்டுமென்று தீர்மானித்து மாமல்லரும் பரஞ்சோதியும் பல்லவ சைனியத்தை சிறு சிறு படைகளாக பிரித்து தெற்கு நோக்கி பல வழிகளிலும் போகச் சொல்லிவிட்டு தாங்களும் அதே திசையில் அதிவேகமாகச் சென்றார்கள். போர்க்களத்தில் தறிகெட்டு ஓடிய ஒரு குதிரையை கைப்பற்றி அதன் மேல் ஏறிக்கொண்டு குண்டோதரனும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான். துரதிர்ஷ்டவசமாக வழியில் அவன் ஏறி வந்த குதிரை காலை ஒடித்து கொண்டது. அதனால் அவன் பின்னால் தங்கிவிடும்படி நேர்ந்தது. குதிரையை அப்படியே விட்டுவிட்டு கால்நடையாக நடந்து அசோகபுரம் வந்து சேர்ந்ததாக கூறி குண்டோதரன் அவனுடைய வரலாற்றை முடித்தான். அத்தியாயம் 25. திருப்பார்கடல். புள்ளலூர் சண்டையை பற்றி குண்டோதரன் கூறிய விவரங்களை கேட்க கேட்க மேலும் மேலும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்னும் ஆவல் ஆயனருக்கும் சிவகாமிக்கும் பொங்கிப் பெருகியது. முக்கியமாக போர்க்களத்தில் மாமல்லர் நிகழ்த்திய அதி அற்புத தீரச் செயல்களை பற்றி கேட்பதில் சிவகாமி அடங்காத தாகம் கொண்டிருந்தாள். குண்டோதரனும் குதூகலத்துடன் அந்த வீரச் செயல்களை வர்ணித்தான். ஆஹா, போர்க்களத்தில் எதிரிகளுக்கிடையில் புகுந்து மாமல்லர் வீர வாளை சுழற்றிய போது எப்படி இருந்தது தெரியுமா? அது கேவலம் வாளாகவே தோன்றவில்லை, திருமாலின் சக்ராயுதத்தைப் போலவே சுழன்று ஜொலித்தது. அந்த வாளிலிருந்து கணந்தோறும் 100 மின்னல்கள் மின்னின. ஒவ்வொரு மின்னலும் ஒவ்வொரு எதிரியின் தலையை துண்டித்து எரிந்தது. இப்படி வர்ணித்து கொண்டே இருந்த குண்டோதரன் திடீரென்று நிறுத்தி, குருவே, இந்த விகாரத்திலிருந்த வயோதிக புக்த பிக்ஷு எங்கே என்று கேட்டான். அப்பனே, நாங்கள் வந்ததிலிருந்து அவர் பெரும்பாலும் இங்கே இருப்பதில்லை. அநேகமாக சைத்தியத்திலேயே இருக்கிறார். தினம் 2 தடவை இங்கே வந்து எங்களுக்கு என்ன வேண்டும் என்று விசாரித்துவிட்டு போய்விடுகிறார் என்றார் ஆயனர். குருவே, அவரை அவசரமாக பார்க்க வேண்டும், பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான். குண்டோதரன் விகாரத்திலிருந்து கிளம்பி வாசலில் வந்தபோது சூரியன் அஸ்தமித்து அந்தி மயங்கிக் கொண்டிருந்த நேரம். ஆனால் அன்று சாதாரண அந்தி நேரமாக காணப்படவில்லை. இரவானது திடீரென்று இருண்டு திரண்டு நாற்புறமும் சூழ்ந்து வந்ததாக தோன்றியது. இதற்கு காரணம் என்னவென்று குண்டோதரன் வானத்தை நோக்கிய போது வடக்கு திக்கில் மை போல் கருத்து கொண்டல்கள் திரள் திரளாக மேலே எழுந்து வருவதைக் கண்டான். ஆஹா, இன்றிரவு பெரும் காற்றும் மழையும் திருவிளையாடல் புரியப் போகின்றன. பகலெல்லாம் அவ்வளவு புழுக்கமாயிருந்த காரணம் இதுதான் போலும் என்று குண்டோதரன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். அவர்கள் தங்கியிருந்த விகாரத்திலிருந்து சற்று தூரத்தில் தனித்திருந்த பாழடைந்த புத்த சைத்தியத்தை குண்டோதரன் நெருங்கிய போது உள்ளே இருந்து பேச்சுக்குரல் வந்தது. வெளியிலே இருள் கவிழ்ந்து சூழ்ந்திருந்த நிலையில் சைத்தியத்துக்குள் குடிகொண்டிருந்த அந்தகாரம் எப்படி இருந்திருக்க வேண்டுமென்று சொல்ல வேண்டியதில்லை. அந்த கண்ணங்கரிய இருளின் உதவியால் குண்டோதரன் பேச்சுக்குரல் வந்த இடத்துக்கு வெகு சமீபத்தில் போய் மூச்சுக்கூட கெட்டியாக விடாமல் தூண் மறைவில் நின்றான். பின்வரும் சம்பாசனை அவன் காதில் விழுந்தது. உடனே, இந்த கணமே அவர்களை அழைத்து கொண்டு கிளம்புங்கள். பொழுது விடிவதற்குள்ளாக வராக நதியை தாண்டிவிட வேண்டும். வழியில் உள்ள கிராமங்களில் வண்டி கிடைத்தால் ஏற்றிக்கொண்டு போங்கள். எப்படியும் நாளை சூரிய உதயத்துக்குள் வராக நதியை தாண்டி விடுங்கள். அவர்கள் கிளம்ப மறுத்தால் தொல்லைதான். ஏதோ ஒரு பிசகினால் நான் போட்ட திட்டமெல்லாம் வீணாய் போய்விட்டது. ஆனாலும் புத்த பகவான் அருளால் எல்லாம் ஒழுங்காகிவிடும். அவர்களிடம் எதையாவது சொல்லி புறப்படச் செய்யுங்கள். இங்கே பெரிய சண்டை நடக்கப் போவதாக சொல்லுங்கள். இதெல்லாம் ஒன்றும் பலிக்காவிட்டால் திருப்பார்கடல் உடைப்பு எடுத்து கொண்டு விட்டதாகச் சொல்லுங்கள். சுவாமி, இது என்ன சொல்கிறீர்கள்? ஆம், திருப்பார்கடல் ஏற்கனவே அலைமோதிக் கொண்டிருக்கிறது. புத்த பகவான் கருணையினால் இன்று மழை பெய்தால் கட்டாயம் கரை உடைந்து கொள்ளும் என்று கூறி நாகநந்தி தமது ஆழ்ந்த பயங்கர குரலில் சிரித்தார். புக்த பிக்ஷு மேலும் கூறிய மொழிகள் முன்னைக் காட்டிலும் மெதுவான குரலில் வெளிவந்தன. அப்படியும் அவர்கள் கிளம்பாமல் உடைப்பு எடுத்து வெள்ளமும் வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? விகாரத்தில் இன்னும் ஒரு தெப்பம் மீதி இருக்கிறதல்லவா? அதில் ஏற்றிக்கொண்டு போன மாதம் பார்த்த பாறைமேட்டுக்கு போய்ச் சேருங்கள். மற்றவர்கள் எப்படியானாலும் சிவகாமியை கட்டாயம் காப்பாற்றியாக வேண்டும். தெரியுமா சுவாமி? மேற்படி சம்பாசனையில் கடைசி பகுதியை கேட்டுக்கொண்டிருந்த போது குண்டோதரனுக்கு நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. நாகநந்தியின் சிரிப்பு அவனுடைய தேகத்தை சிலிர்க்கச் செய்தது. அன்று ராத்திரி ஏதோ பெரிய விபரீதம் ஏற்பட போகிறது என்பதையும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தன்னுடைய தலையில் சாய்ந்திருக்கிறது என்பதையும் அவன் உணர்ந்தான். அந்த காரியத்தில் தனக்கு உதவி புரியும்படி தான் வழிபடும் தெய்வமாகிய பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகக் கடவுளை வேண்டிக் கொண்டான். சம்பாசனை முடிந்ததும் பிக்ஷுக்கள் இருவரும்
சைத்தியத்திலிருந்து வெளியே வந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து குண்டோதரனும் வந்தான். இதற்குள்ளாக மாலை போய் இரவு வந்து நன்றாக இருட்டிவிட்டது. வடகிழக்கிலிருந்து திரண்டு வந்த மேகங்கள் வானத்தை பெரும்பாலும் மூடியிருந்தாலும் தெற்கிலும் மேற்கிலும் இன்னும் சில நட்சத்திரங்கள் தெரிந்தன. சைத்தியத்திலிருந்து வெளியேறிய பிக்ஷுக்களில் ஒருவர் அருகிலிருந்த விகாரத்தை நோக்கிச் சென்றார். மற்றொருவர் சைத்தியத்தை சுற்றி கொண்டு தென்மேற்கு திசையை நோக்கிச் சென்றார். ஒரு கணம் குண்டோதரனுடைய மனத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது. விகாரத்துக்கு போய் ஆயனருக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டாமா என்று எண்ணினான். ஆனால் என்ன விதமாக எச்சரிக்கை செய்வது? எப்படியும் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று மேற்படி பிக்ஷுக்களின் சம்பாசனையிலிருந்தே நன்கு தெரிந்தது. எனவே அச்சந்தர்ப்பத்தில் தன்னுடைய வேலை நாகநந்தியை பின்தொடர்வதுதான் என்று குண்டோதரன் தீர்மானித்தான். அவ்விதமே அவரை பின்தொடர்ந்து குண்டோதரன் சற்று தூரத்திலேயே நடந்து சென்றான். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு மரத்தின் பின்னால் கட்டியிருந்த குதிரையை அவிழ்த்து நாகநந்தி ஏறிக்கொண்டார். ஆஹா, திருட்டு போன குதிரை மறுபடியும் கிடைக்கப் போகிறது என்று குண்டோதரன் எண்ணிக்கொண்டான். கணத்துக்கு கணம் வேகமாகிக் கொண்டிருந்த காற்றினாலும் இருட்டினாலும் நாகநந்தி குதிரை மேல் ஏறிய போதிலும் மெதுவாகவே போக வேண்டி இருந்தது. எனவே அவரை தொடர்ந்து போவது கஷ்டமில்லை. சில சமயம் குதிரை அடிச்சத்தம் முன்னால் கேட்கிறதோ பின்னால் கேட்கிறதோ என்பது சந்தேகமாயிருந்தது. இரண்டு பக்கத்திலும் கேட்பது போலவும் இருந்தது. இது வீண் பிரமை என்று எண்ணிக்கொண்டு மேலே சென்றான். ஏறக்குறைய 3 நாழிகை வழிவந்த பிறகு எதிரே நீண்ட மலைத்தொடர் போன்ற ஓர் இருண்ட கரை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் தென்பட்டது. அதே சமயத்தில் கண்ணை பறிக்கும் மின்னல்களுடனும் அண்டம் அதிரும் இடி முழக்கங்களுடனும் மழை பெய்யத் தொடங்கியது. மின்னல் வெளிச்சத்தில் நாகநந்தி மேட்டின் ஓரமாக இருந்த ஒரு மரத்தில் குதிரையை கட்டிவிட்டு அந்த கரையின் மேல் ஏறுவது குண்டோதரனுக்கு தெரிந்தது. அதே இடத்தின் மேட்டின் மீது அவனும் ஏறினான். மழையில் நனைந்த காரணத்தினால் கரையின் மண் சேராகி வழுக்கத் தொடங்கிவிட்டபடியால் மேட்டில் ஏறுவது சுலபமாயில்லை. கடைசியில் கரையின் அடியிலிருந்து வளர்ந்திருந்த மரத்தின் உதவியால் கஷ்டப்பட்டு ஏறி குண்டோதரன் கரை உச்சியை அடைந்தபோது பளீரென்று வீசிய மின்னல் வெளிச்சத்தில் ஓர் அபூர்வ பயங்கர காட்சி தென்பட்டது. கரைக்கு அப்பால் இருந்த திருப்பார்கடல் என்னும் ஏரி புயற்காற்றினால் கொந்தளித்தது. ஒரு மகா சமுத்திரத்தைப் போல் அலை மோதிக்கொண்டு காட்சியளித்தது. கொந்தளித்து எழுந்த அலைகள் மின்னல் வெளிச்சத்தில் வெள்ளை வெளேரென்று ஜொலித்தபடியால் உண்மையிலேயே திருப்பார்கடல் என்னும் பெயர் அந்த ஏரிக்கு அச்சமயம் மிகவும் பொருத்தமாயிருந்தது. அதே நேரத்தில் குண்டோதரன் நின்ற இடத்துக்கு சற்று தூரத்தில் அவனுடைய உடம்பின் இரத்தத்தையெல்லாம் சுண்டச் செய்யும்படியான இன்னொரு பயங்கர தோற்றமும் தென்பட்டது. அலைமோதிய ஏரிக்கரையில் கையை உயரை தூக்கி கொண்டு நின்ற நாகநந்தி ஹா ஹா என்று பேய் குரலில் சிரித்த சத்தமானது புயல் முழக்கத்தின் ஓசையையும் அலைகளின் ஆரவார ஒளியையும் அடக்கி கொண்டு மேலெழுந்தது. நாகநந்திக்கு பக்கத்தில் ஏரிக்கரையை பிளந்து கொண்டு ஒரு சிறு கால்வாய் வழியாக தண்ணீர் ஓட ஆரம்பித்தது. நாகநந்தி அடிகளின் காலடியில் ஒரு மண்வெட்டி கிடந்தது. அத்தியாயம் 26. இருளில் ஒரு குரல். கணநேரம் ஜொலித்து உலகை ஜோதி வெள்ளத்தில் மூழ்குவித்த மின்னலின் ஒளியிலே புக்த பிக்ஷு ஏரிக்கரையில் நின்று கைகளை தூக்கி பேய் சிரிப்பு சிரித்த காட்சியைக் கண்டதும் சற்று நேரம் குண்டோதரன் பீதியினால் கை கால்கள் அசைக்க முடியாதவனாய் மரத்தோடு மரமாக நின்றான். பிறகு மனத்தை திடப்படுத்திக் கொண்டு சேற்றில் தட்டு தடுமாறி கரை மேல் நடந்தான். கரையை பிளந்து கொண்டு தண்ணீர் ஓடிய இடத்தை நோக்கி உத்தேசமாக அவன் நடந்தபோது மறுபடியும் கண்ணை பறிக்கும் மின்னல் ஒன்று மின்னியது. அதன் ஒளியில் வெட்டப்பட்டிருந்த கால்வாய் முன்னால் பார்த்ததைக் காட்டிலும் அகன்றிருப்பதையும் தண்ணீர் முன்னைவிட வேகமாய் கரையை பிளந்து கொண்டு போவதையும் பார்த்தான். புக்த பிக்ஷு நின்ற இடத்தில் அவரை காணவில்லை. ஆனால் மண்வெட்டி மட்டும் கிடந்த இடத்திலேயே கிடந்தது. உடனே குண்டோதரனுடைய மனத்தில் சிறு தைரியம் உண்டாயிற்று. கால்வாயை ஒரே தாண்டாக தாண்டி அப்பால் குதித்தான். அக்கரையில் கிடந்த மண்வெட்டியை கையினால் தடவி எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக மண்ணை சரித்து வாய்க்காலில் தள்ளத் தொடங்கினான். அப்படி தள்ளிக் கொண்டிருந்த போதே ஆஹா, இது வீண் பிரயத்தனம் போலிருக்கிறதே என்ற எண்ணம் அவன் மனத்தில் தோன்றியது. அதே சமயத்தில் அவன் கழுத்தண்டை ஏதோ ஸ்பரிச உணர்ச்சி ஏற்படவே மண்வெட்டியை கீழே போட்டுவிட்டு நிமிர்ந்து பார்த்தான். அவன் எதிரே கும்மிருட்டுள் அதே சமயத்தில் அவன் கழுத்தண்டை ஏதோ ஸ்பரிச உணர்ச்சி ஏற்படவே மண்வெட்டியை கீழே போட்டுவிட்டு நிமிர்ந்தான். அவன் எதிரே கும்மிருட்டில் ஆஜானுபாகுவான ஒரு கரிய உருவம் நின்றது. அது புத்த பிக்ஷுவின் உருவம்தான் என்பதையும் அவர் தமது இரும்பு கைகளால் தன்னுடைய கழுத்தை பிடித்து நெரிக்க முயல்கிறார் என்பதையும் ஒரு கணத்தில் தெரிந்து கொண்டான். குண்டோதரனுடைய வஜ்ர கைகள் புத்த பிக்ஷுவின் மணிக்கட்டுகளை பிடித்து கொண்டன. மறு கணத்தில் குண்டோதரனுடைய தலைக்கு மேலே நாகநந்தி பிக்ஷுவின் பேய் சிரிப்பு மீண்டும் ஒலித்தது. இடையிடையே வானத்தை கிழித்து கொண்டு தோன்றி மறைந்த மின்னல் வெளிச்சத்தினால்
காரணத்தினால் இன்னும் கன்னங்கரியதாக தோன்றிய காரிருளில் விளிம்பு வரை தண்ணீர் ததும்பி அலைமோதிக் கொண்டிருந்த ஏரிக்கரையில் கணத்துக்கு கணம் அகன்று வந்த உடைப்புக்கு அருகில் குள்ள உருவமுடைய குண்டோதரனுக்கும் நெடுந்துயர்ந்து நின்ற புக்த பிக்ஷுவுக்குமிடையே பிடிவாதமான மல்யுத்தம் ஆரம்பமாயிற்று. அந்த விசித்திரமான துவந்த யுத்தம் கால் நாழிகை நேரம் நடந்திருக்கலாம். அப்போது கரையில் மோதிய ஏரி அலைகளின் ஓ என்ற சத்தம், கரையை பிளந்து கொண்டு அப்பால் விழுந்த பிரவாகத்தின் ஹோ என்ற சத்தம், வர வர வலுத்து கொண்டிருந்த சோ என்ற மலைச்சத்தம், விர் என்று அடித்த புயற்காற்றில் மரங்கள் பிசாசுகளைப் போல் ஆடிய மர்ம சத்தம் ஆகிய இந்த நானாவித பேரொலிகளையும் அடக்கிக் கொண்டு குண்டோதரா குண்டோதரா என்ற கம்பீரமான குரல் கேட்டது. துவந்த யுத்தம் செய்த இருவரும் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றார்கள். ஆனால் அவர்களுடைய கைப்பிடி மட்டும் நழுவவில்லை. அது யாருடைய குரல் என்று குண்டோதரன் சிந்தித்தான். அசோகபுரத்திலிருந்து வரும்போது தனக்கு பின்னாலும் குதிரையடி சத்தம் கேட்டது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. குண்டோதரா, சண்டையை நிறுத்து, உடைப்பை அடக்க முயலாதே, வீண் வேலை, ஓடிப்போய் ஆயனரையும் சிவகாமியையும் காப்பாற்று, நான் சொல்வது காதில் விழுகிறதா? அந்த குரல் தன் எஜமானருக்கும் எஜமானரின் குரல் என்று குண்டோதரன் அறிந்து கொண்டான். விழுந்தது பிரபு, ஆக்ஞை என்று கூவினான். குண்டோதரன் மறுகுரல் கொடுத்தானோ இல்லையோ, இன்னொரு பெரிய மின்னல், 1000 சூரியன் ஒளியை ஒத்து கண்களை குருடாக்கிய மின்னல் மின்னியது. அடுத்தாற்போல் ஒரு பேரிடி இடிக்கப் போகிறது என்பதை குண்டோதரன் உணர்ந்தான். இடி முழக்கம் கேட்ட நாகம் போல் என்னும் பழமொழி அச்சமயம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. பிக்ஷுவின் கை மணிக்கட்டுகளை அவன் இன்னும் கெட்டியாக பிடித்து கொண்டான். அவன் எதிர்பார்த்தது போலவே இடி இடித்தது. அண்ட பகிரண்டங்கள் எல்லாம் இடித்து தடதடவென்று தலையிலே விழுவது போல் இடித்தது. இடித்து இடித்து நின்றதும் குண்டோதரனுடைய காதில் அதற்கு முன்னால் கேட்டுக்கொண்டிருந்த அலைச்சத்தம் மலைச்சத்தம் எல்லாம் ஓய்ந்து கொங் என்ற சத்தம் மட்டும் ஒலித்து கொண்டிருந்தது. ஐயோ, காது செவிடாகிவிட்டதா என்ன என்று குண்டோதரன் ஒரு கணம் எண்ணமிட்டான். ஆனால் அதே இடிச்சத்தம் காரணமாக நாகநந்தியின் பிடி தளர்ந்திருக்கிறது என்பதை அவன் தேக உணர்ச்சி சொல்லிற்று. அவ்வளவுதான். தன்னுடைய வஜ்ர சரீரத்தின் முழு பலத்தையும் பிரயோகித்து பிக்ஷுவை ஒரு தள்ளு தள்ளினான். ஏரிக்கரையின் அப்புறத்தில் பிக்ஷு உருண்டு உருண்டு போய் கீழே உடைப்பு தண்ணீர் பீத்து கொண்டிருந்த பள்ளத்தில் தொப்பென்று விழுந்ததை குண்டோதரன் கண்டான். உடனே ஒரு பெரிய அதிசயம் அவனை பற்றி கொண்டது. மின்னல் இல்லாத போது புக்த பிக்ஷு கரையிலிருந்து உருண்டு பள்ளத்தில் விழுந்தது அவனுக்கு எப்படி தெரிந்தது? ஆஹா, இதென்ன வெளிச்சம்! குண்டோதரன் சுற்றுமுற்றும் பார்த்தான். சற்று தூரத்தில் ஒரு பனைமரம் உச்சியில் பற்றி எரிவதை கண்டான். ஆ, அந்த மரத்தின் மேல் இடி விழுந்து தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. வெளிச்சத்திற்கு காரணம் அதுதான். பற்றி எரிந்த பனைமரத்தின் வெளிச்சத்தில் குண்டோதரன் இன்னும் சில காட்சிகளை கண்டான். அந்த பனைமரத்தை தாண்டி ஒரு குதிரை அதிவேகமாய் போய்க் கொண்டிருந்தது. அந்த குதிரை மேலிருந்தவர்தான் சற்று முன்னால் தனக்கு குரல் கொடுத்தவர் என்பதை உணர்ந்தான். ஏரியின் ஓரமாக இன்னொரு மரத்தில் நாகநந்தி பிக்ஷு அந்த குதிரை கட்டப்பட்டிருப்பதையும் கண்டான். அதற்கு மேல் வேறொன்றையும் பார்க்க குண்டோதரன் விரும்பவில்லை. அந்த குதிரை இருந்த இடத்தை நோக்கி பாய்ந்து சென்றான். நடுவில் கால் சறுக்கி கீழே விழுந்ததை கூட அவன் பொருட்படுத்தவில்லை. மரத்திலிருந்து குதிரையை அவிழ்த்துவிட்டு அதன் மேல் குண்டோதரன் ஏறினானோ இல்லையோ, பனை மரத்து வெளிச்சமும் அணைந்து விட்டது. அதுவரையில் சிறு தூறலாக இருந்தது, அப்போது பெருமழையாக மாறியது. எத்தனையோ பெருமழையை குண்டோதரன் பார்த்ததுண்டு. ஆனால் அன்றைய இரவு பெய்த மழை மாதிரி அவன் பார்த்ததே இல்லை. வானம் பொத்துக்கொண்டு அதற்கு மேலே தங்கியிருந்த தண்ணீர் தொட தொடவென்று கொட்டுவது போல் மழை கொட்டிற்று. ஆஹா, ஏரி உடைப்புக்கும் இந்த பெருமழைக்கும் பொருத்தந்தான். நல்ல நாள் பார்த்துதான் நாகநந்தி திருப்பார்கடலை வெட்டிவிட்டார் என்று குண்டோதரன் எண்ணிக்கொண்டான். எப்படியும் இந்த ஏரி வெள்ளம் அசோகபுரம் போய் சேர்வதற்கு முன்னால் நாம் போய் சேர வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆனால் அந்த தீர்மானத்தை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை. அந்த இருளிலும் மழையிலும் குண்டோதரன் வழி கண்டுபிடித்து குதிரையை நடத்தி கொண்டு அசோகபுரம் போய் சேர்வதற்கு வெகு நேரம் முன்னாலேயே ஏரிக்கரை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் உடைத்து கொண்டு வெள்ளம் பிரளயமாய் ஓடத் தொடங்கி அசோகபுரத்தையும் அடைந்து விட்டது. அத்தியாயம் 27. மாமல்லர் எங்கே? குண்டோதரனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு குதிரை மேல் விரைந்து சென்ற மனிதர் யார் என்பதை நேயர்கள் ஊகித்து தெரிந்து கொண்டிருப்பார்கள். சிற்பம், சித்திரம், சங்கீதம் முதலான லலித கலைகளில் வல்லவராய் இருந்தது போலவே யுத்த தந்திர கலையிலும் தேர்ச்சி பெற்றவரும், மாறுவேடம் பூணுவதில் நிகரற்ற சாமர்த்தியம் வாய்ந்தவரும், வாதாபியின் சமுத்திரம் போன்ற சைனியத்தை வடபெண்ணைக் கரையில் 8 மாதம் நிறுத்தி வைத்தவருமான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திதான். காஞ்சி கோட்டையிலிருந்து வடதிசையை நோக்கி கிளம்பியது முதல் மகேந்திர
மகேந்திர பல்லவர் கையாண்ட யுத்த தந்திரங்கள் இதைப்போல் பல சரித்திரங்கள் எழுதுவதற்கு போதுமானவையாகும். நாகநந்தி என்னும் புக்த பிக்ஷுவின் வேஷம் பூண்டிருந்தவர் புலிகேசியின் அந்தரங்க நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒற்றர் என்று அவர் ஊகித்திருந்தார். அதை பரஞ்சோதி கொண்டு போன ஓலையிலிருந்து உறுதிப்படுத்திக் கொண்டார். நாகநந்தியின் கையெழுத்தையும் லட்சுமியையும் மேற்படி ஓலையிலிருந்து தெரிந்து கொண்டது அவருக்கு பல விதங்களில் உபயோகமாக இருந்தது. அந்த உபயோகங்களில் ஒன்றுதான் பல்லவ ராஜ்யத்தின் எல்லைப்புறத்தில் காத்திருந்த கங்க நாட்டு துர்விதனை அவசரமாக காஞ்சி மாநகரை நோக்கி முன்னேறச் செய்தது. புலிகேசியின் மாபெரும் சைனியத்திற்கு பின்வாங்கி காஞ்சி கோட்டைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த மகேந்திர பல்லவர் தாம் கோட்டைக்குள் புகுந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு பெரு வெற்றி அடைந்து பல்லவ வீரர்களுக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் மக்களுக்கும் உற்சாகம் ஊட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். போருக்கு துடிதுடித்துக் கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தியின் ஆத்திரத்துக்கு ஒரு போக்கு காட்டவும் இந்த சந்தர்ப்பத்தை சக்கரவர்த்தி பயன்படுத்திக் கொள்ள விரும்பினார். எனவே நாகநந்தி எழுதியது போல் துர்வினிதனுக்கு உடனே காஞ்சியை நோக்கி முன்னேறும்படி ஓலை எழுதி அனுப்பினார். அதை பார்த்துவிட்டே துர்வினிதன் தன் சிறிய சைனியத்துடன் காஞ்சியை நோக்கி விரைந்து வந்தான். குண்டோதரன் கொடுத்த ஓலையை படித்ததும் நாகநந்திக்கு ஏற்பட்ட அளவில்லாத வியப்பையும் நேயர்கள் கவனித்திருப்பார்கள். அவருடைய ஓலையின்படி முன்னேறி வருவதாக துர்வினிதன் அதில் எழுதியிருந்தபடியால் தாம் அத்தகைய ஓலை ஒன்றும் அனுப்பவில்லை, இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது என்று தீர்மானித்துக் கொண்டு நாகநந்தி குண்டோதரன் கொண்டு வந்த குதிரையில் ஏறிச் சென்று புல்லலூர் போர்க்களத்தை அடைந்தார். அதற்குள்ளாக கங்க நாட்டு சைனியம் தோல்வியடைந்து சேனா வீரர்கள் சிதறி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நிலைமையில் துர்வினிதனுடைய உயிரை காப்பாற்றுவது ஒன்றுதான் தாம் செய்யக்கூடியது என்பதை உணர்ந்த நாகநந்தி அவனை தம்முடன் அழைத்து கொண்டு தெற்கு திசையை நோக்கி விரைந்து ஓடினார். அந்த புல்லலூர் யுத்தத்தில் மாமல்லரையும் பரஞ்சோதியையுமே முழுதும் நம்பி மகேந்திர பல்லவர் விட்டுவிடவில்லை. பொறுக்கி எடுத்த 1000 குதிரை வீரர்களுடன் புல்லலூர் போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்தார். எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத சமயத்தில் வந்து தாக்கியபடியால் கங்கர் படை பீதி அடைந்து ஓடலாயிற்று. புதிதாக வந்த குதிரைப்படை தலைவன் வஜ்ரபாகுவை மாமல்லர் சந்தித்த போது அந்த வீரன்தான் தம் தந்தை என்று அறிந்தார். அதனால் அவருடைய ஆத்திரம் அதிகமாயிற்று. இந்த ஒரு போரிலாவது தம்மை முழுதும் நம்பி விட்டுவிடக் கூடாதா என்று தந்தையிடம் சண்டை பிடித்த பிறகு சிதறி ஓடும் கங்கர் படையை துரத்திச் சென்று நிர்மூலமாக்க அனுமதி கேட்டார். ஒரு நிபந்தனையுடன் சக்கரவர்த்தி அதற்கு அனுமதி கொடுத்தார். அந்த நிபந்தனை என்னவென்றால் தென்பெண்ணை நதி வரையில் எதிரிகளை துரத்திச் செல்லலாம், நதியை கடந்து அப்பால் போகக்கூடாது என்பதுதான். எதிரிகளை துரத்திச் செல்லும்படி மாமல்லரை தென் திசைக்கு அனுப்பிவிட்டு மகேந்திரர் திரும்பி போய்விடவில்லை என்பதை சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். நாகநந்தியின் கொடூர சூழ்ச்சிகளை எதிர்ப்பதற்கு கள்ளங்கபடமற்ற இளம் பிள்ளையான மாமல்லரையே நம்பி விட்டுவிட முடியுமா? குண்டோதரனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு கிளம்பிய மகேந்திர பல்லவர் இருட்டையும் புயலையும் பெரும் மழையையும் பொருட்படுத்தாமல் தென்கிழக்கு திசையை நோக்கி சென்றார். உதயமாவதற்கு ஒரு ஜாமம் இருக்கும்போது தென்பெண்ணை நதிக்கரையை அடைந்தார். அப்போது மழையின் வேகம் குறைந்து வானத்தில் மேகங்கள் கலைந்து நட்சத்திரங்கள் கூட தெரிந்தன. அந்த லேசான வெளிச்சத்தில் நதியும் நதிக்கரையும் அப்போது அளித்த காட்சியை வர்ணிப்பது இயலாத காரியம். நதியின் இரு கரையையும் தொட்டுக்கொண்டு ஹோ என்ற இரைச்சலுடன் நொங்கும் நுரையுமாக பிரவாகம் போய்க் கொண்டிருந்தது. நேற்று அல்லது முந்தைய தினமாயிருந்தால் அத்தகைய பெரும் பிரபாகம் கூட சற்று தூரத்திலிருந்து பார்வைக்கு தெரிந்திராது. அடர்ந்த தோப்புகளினால் அது மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது நதிக்கரையில் நெருங்கி வளர்ந்திருந்த அவ்வளவு விருட்சங்களும் முறிந்து விழுந்து கிடந்தன. மகேந்திரர் நதிக்கரையை நெருங்கியதும் முறிந்து விழுந்து கிடந்த மரங்களுக்கு மத்தியிலிருந்து குதிரை ஒன்று வெளியே வந்தது. அதன் மேல் இருந்தவன் சத்ருக்கனன். பிரபு, இன்றிரவு நான் பட்ட கவலை என்றைக்குமே பட்டதில்லை. தங்களை தனியே அனுப்பிய என்னுடைய அறிவீனத்தை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த புயலிலும் மழையிலும் தாங்கள் எப்படி வழி கண்டுபிடித்து வந்து சேர்ந்தீர்கள் என்றான் சத்ருக்கனன். நானும் எத்தனையோ இரவுகளை பார்த்திருக்கிறேன் சத்ருக்கனா, ஆனால் இன்றைய இரவை போன்ற பயங்கரத்தை கண்டதில்லை. போகட்டும், நீ இங்கே காத்திருந்ததில் பயனுண்டா என்று மகேந்திர பல்லவர் கேட்டார். ஆம் பிரபு, இங்கேதான் அவர்கள் நதியை கடந்து சென்றார்கள் என்றான் சத்ருக்கனன். துர்வினிதன் இருந்தானா? பார்த்தாயா? வெகு சமீபத்தில் நின்று பார்த்தேன். துர்வினிதன் யானை மீதிருந்தான். மற்றவர்கள் 7-8 படகுகளில் சென்றார்கள். அப்போது புயல் ஆரம்பிக்கவில்லை. கிட்டத்தட்ட அவர்கள் அக்கறையை அடைந்த போதுதான் காற்று ஆரம்பித்தது. கரை ஓரம் போய்விட்டபடியால் தட்டு தடுமாறி கரையேறிவிட்டார்கள். அப்போது நதியில் பிரவாகமும் இவ்வளவு இல்லை. நீ சொன்ன இடத்துக்குத்தான் அவர்கள் போயிருக்க வேண்டும். பின்னால் படகு ஒன்றும் விட்டு விட்டு போகவில்லையா? ஒரு படகை விட்டு போனார்கள். அதை நீங்களும் நானும் எடுத்துக்கொண்டு போய் பிக்ஷுவை திண்டாட செய்யலாம் என்று நினைத்தேன். ஆனால் புயல் நம்மையும் திண்டாட விட்டு படகை அடித்து கொண்டு போய்விட்டது. நல்லதாய் போயிற்று சத்ருகனா. துர்வினிதனை தொடர இப்போது அவகாசம் இல்லை. அதைவிட முக்கியமான வேலை இருக்கிறது. மாமல்லனும் பரஞ்சோதியும் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டாயல்லவா?
இந்த நதிக்கரையில்தான் கிழக்கே அரைக்காத தூரத்தில் இருக்கிறார்கள். ஆ, இந்த பெரும் புயலில் அவர்கள் என்ன பாடுபட்டார்களோ தெரியவில்லை. உடனே அவர்கள் இருக்குமிடம் போக வேண்டும். பொழுது விடிவதற்குள் அவர்கள் தென்பெண்ணையை கடந்து விட வேண்டும். உன் குதிரையின் உடம்பில் சக்தி இன்னும் இருக்கிறதா சத்ருகனா? என் குதிரை ரொம்பவும் தளர்ந்து விட்டது. என் குதிரை இன்னும் போகும் பிரபு. இதன் மேல் ஏறிப் போங்கள். நான் இங்கேயே இருக்கிறேன். இல்லை, 2 பேரும் தான் போக வேண்டும். பிக்ஷு இங்கு வந்தால்? பிக்ஷு இங்கு வரமாட்டார் சத்ருகனா. நிச்சயமாக இன்னும் சில நாளைக்கு வரமாட்டார். ஏன் பிரபு? உன் சீடன் குண்டோதரன் அவரை தூக்கி திருப்பார்கடல் உடைப்பிலே போட்டுவிட்டான். என்ன என்ன? அதோ அந்த சத்தம் உன் காதில் விழுகிறதா சத்ருகனா? சத்ருகனன் உற்று கேட்டுவிட்டு, ஆம் பிரபு, சமுத்திர கோஷம் மாதிரி இருக்கிறது. மறுபடியும் மழையா என்றான். மலைச்சத்தம் அப்படி இராது. திருப்பார்கடல் உடைந்து கொண்டு விட்டது. நாளை பொழுது போவதற்குள் வராக நதியிலிருந்து தென்பண்ணை வரையில் ஒரே பிரளயம்தான். ஐயோயோ, மாமல்லர் என்று அலறினான் சத்ருகனன். வா போகலாம், மாமல்லனையும் பரஞ்சோதியையும் எச்சரித்து காப்பாற்றலாம் என்றார் மகேந்திரர். சுவாமி, குண்டோதரன்? குண்டோதரன் திருப்பார்கடல் உடைப்பை அடைக்க முயற்சி செய்தான். அது முடியாத காரியம். ஓடிப்போய் ஆயனரையும் சிவகாமியையும் காப்பாற்று என்று எச்சரிக்கை செய்துவிட்டு வந்தேன். என்ன செய்தானோ? ஆஹா, அவர்கள் வேறு அகப்பட்டு கொண்டார்களா? இன்றைக்கு உண்மையிலேயே மிக பயங்கரமான இரவுதான் என்று சத்ருகுணன் கூறி குதிரையை போகும்படி முடுக்கினான். இது பயங்கரமான இரவானாலும் ஒரு பயன் கிடைத்தது சத்ருக்கனா. புலிகேசியை வெல்வதற்கு இன்னொரு ஆயுதத்தை கண்டுபிடித்தேன் என்றார் சக்கரவர்த்தி. பிரபு, தாங்கள் உண்மையிலேயே விசித்திர சித்தர்தான் என்று சத்ருகனன் வியப்புடன் கூறினான். இரு குதிரைகளும் நதிக்கரையோரமாக கிழக்கு திசையை நோக்கிச் சென்றன. வழியெல்லாம் முறிந்து கிடந்த மரங்களை தாண்டி போவதில் அவர்களுக்கு எவ்வளவோ சிரமம் ஏற்பட்டது. எனினும் பொழுது புலரும் சமயத்தில் அவர்கள் பல்லவ சைனியத்தின் பாசறையை வந்தடைந்தார்கள். அல்லோல கல்லோலமாய் கிடந்த அந்த பாசறையில் நுழைந்ததும் பல்லவ வீரர்களுக்கெல்லாம் வந்திருப்பவர் மகேந்திர சக்கரவர்த்தி என்பது தெரிந்துவிடவே பலமான ஜெயகோஷம் எழுந்தது. மகேந்திரர் தளபதி பரஞ்சோதியை பார்த்தவுடனே அவருக்கு பேச இடங்கொடுக்காமல், தளபதி, உடனே புறப்பட வேண்டும். இன்னும் ஒரு நாழிகைக்குள் தென்பெண்ணையை கடந்து அக்கறை போக வேண்டும். நீந்த தெரிந்தவர்கள் நீந்தட்டும். நீந்தத் தெரியாதவர்கள் மரம் மட்டை எதையாவது பிடித்து கொள்ளட்டும். குதிரைகள், யானைகள் எல்லாவற்றையும் ஆற்றில் அடித்து விடுங்கள். ஆயுதங்கள், சாமக்கிரியைகள் எது போனாலும் போகட்டும். மனிதர்கள் பிழைத்தால் போதும் என்றார். இந்த விசித்திரமான கட்டளையை கேட்டு திகைத்து நின்ற பரஞ்சோதியை பார்த்து, ஓஹோ, காரணம் தெரிய வேண்டுமா? திருப்பார்கடல் உடைந்து கொண்டு விட்டது. அதோ வினாடிக்கு வினாடி அதிகமாகும் கோஷத்தை கேளும். இன்னும் ஒரு ஜாமத்திற்குள்ளே வெள்ளம் இங்கே வந்துவிடும் என்றார். பரஞ்சோதியின் முகத்தில் அப்போது சொல்ல முடியாத பீதி தோன்றியது. பிரபு, பிரபு என்று மேலே பேச முடியாமல் அவர் தயங்கி நிற்பதைக் கண்டு, என்ன விசேஷம் தளபதி? மாமல்லன் எங்கே என்று சக்கரவர்த்தி கேட்டார். நேற்று இருட்டிய பிறகு அசோகபுரத்துக்கு புறப்பட்டு போனார் பிரபு. அங்கே அங்கே என்று மேலும் சொல்வதற்கு பரஞ்சோதி தயங்கினார். தெரிந்து கொண்டேன் தளபதி. அசோகபுரத்திலே ஆயனர் இருக்கிறார். அந்த சிற்ப சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு குமார சக்கரவர்த்தி புறப்பட்டு போனார். நல்லது. மாமல்லனை காப்பாற்றும் பொறுப்பு இனி நமக்கில்லை. அந்த ஏகாம்பரநாதனுடைய பொறுப்பு. இங்குள்ள மற்ற போர் வீரர்களை நாம் காப்பாற்ற முயல்வோம் என்றார் மகேந்திரர். மாமல்லரை பற்றிய அனாவசியமான கவலை நமது வாசகர்களையும் பீடிக்காமல் இருக்கும் பொருட்டு அச்சமயம் அவர் எங்கே இருந்தார் என்பதை சொல்லிவிட விரும்புகிறோம். கிழக்கு வெளுத்து பொழுது புலரத் தொடங்கி இருந்த அந்த நேரத்தில் அசோகபுரத்து புத்த விகாரத்தின் அருகில் மாமல்லர் ஏறியிருந்த குதிரையானது பெருகி வந்த எதிர் வெள்ளத்திலே நீந்தி திணறிக் கொண்டிருந்தது. விகாரத்தின் மேல் தளத்திலே ஆயனரும் சிவகாமியும் சிவகாமியின் அத்தையும் நின்று ஆவலுடனும் கவலையுடனும் அவருடைய வருகையை நோக்கிக் கொண்டிருந்தனர். ரதியும் சுகபிரம்ம ரிஷியும் கூட அங்கே காணப்பட்டனர். அதே சமயத்தில் நீர் சூழ்ந்த புத்த விகாரத்தின் ஓரமாக பானை தெப்பத்தில் குண்டோதரன் வந்து கொண்டிருந்தான். வீதியிலும் மற்றும் சுற்றுப்புறம் எங்கும் வெள்ளம் சுழித்து கொம்மாளமிட்டு அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்ததுடன் கணத்துக்கு கணம் பெருகிக் கொண்டே இருந்தது. அத்தியாயம் 28. சுகரிஷியின் வரவேற்பு. அதிசயமான பயங்கர சம்பவங்கள் நிகழ்ந்த அன்றிரவில் அசோகபுரத்து பாழடைந்த புத்த விகாரத்தில் என்ன நடந்தது என்று இப்போது பார்ப்போம். அந்த விகாரத்தில் தன்னந்தனியாக வசித்து வந்த வயோதிக பிக்ஷு இருண்ட சைத்தியத்தில் நாகநந்தியுடன் பேசிவிட்டு திரும்பி வந்தவுடனேயே ஆயனரிடம் அங்கிருந்து உடனே புறப்பட்டுச் செல்வது நலம் என்று பிரஸ்தாபித்தார். சிவகாமியை அழைத்த ஆயனர் கேட்டபோது சிவகாமி ஒரே பிடிவாதமாக அங்கிருந்து கிளம்ப முடியாதென்று சொல்லிவிட்டாள். அங்கே சண்டை நடக்கலாம் என்று பிக்ஷு சொன்னது அங்கே இருப்பதற்கு அவளுடைய ஆவலை அதிகமாக்கிற்று.
அப்படி நடக்கும் சண்டையை கண்ணாலே பார்க்க வேண்டும் என்ற விசித்திரமான ஆசை அவள் உள்ளத்தில் உதித்தது. அந்த ஆசையின் மூல காரணம் மாமல்லர் போர்க்களத்திலே நிகழ்த்தும் வீரச் செயல்களை பார்க்க வேண்டும் என்பதுதான். அவளுடைய கற்பனை கண்ணின் முன்னால் போர்க்களக் காட்சிகள் தென்படலாயின. நாலாபுறமும் சூழ்ந்து வரும் எதிரிகளுக்கு மத்தியில் மாமல்லர் தன்னந்தனியாக நின்று வாளைச் சுழற்றி எதிரிகளின் தலைகளை வெட்டி வீழ்த்துவது போல் அவள் கற்பனை செய்து கொள்வாள். மறுகணம் அந்த கற்பனை காட்சியின் கோரத்தை காணச் சகியாமல் மனத்தை விட்டு அக்காட்சியை அகற்றிவிட முயல்வாள். இரவு ஒரு ஜாமம் ஆன பிறகு மறுபடியும் அந்த வயோதிக பிக்ஷு ஓடி வந்து, அபாயம் அபாயம், உடனே கிளம்புங்கள், இல்லாவிட்டால் தப்பி பிழைக்க முடியாது என்று உரத்த குரலில் பரபரப்புடன் கூறினார். அடிகளே, இன்னும் என்ன புது அபாயம் நமக்கு வரப்போகிறது என்று ஆயனர் அவநம்பிக்கையுடன் கேட்டார். இங்கே யுத்தம் நடக்கலாம் என்று நான் முன்னே சொன்னது உண்மையைச் சொன்னால் ஒருவேளை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றுதான். திருப்பார்கடல் ஏரி உடைந்து கொள்ளும் போலிருக்கிறதென்று கேள்விப்பட்டேன். அதனால்தான் போய்விடலாம் என்று யோசனை சொன்னேன். இப்போது உண்மையாகவே ஏரி உடைந்து கொண்டு விட்டது. உடனே கிளம்புங்கள் என்றார். சுவாமி, ஏரி உடைந்து கொண்டால் என்ன? அதற்காக நாம் ஏன் ஓட வேண்டும் என்று சிவகாமி சாவதானமாக கேட்டாள். திருப்பார்கடல் ஏரியை நீ பார்த்திருந்தால் இப்படி சொல்ல மாட்டாய். நாளை பொழுது விடிவதற்குள் இங்கெல்லாம் ஒரே வெள்ளமாயிருக்கும் என்றார் பிக்ஷு. சிவகாமி ஆயனர் பக்கம் திரும்பி, அப்பா, நான் வெள்ளமே பார்த்ததில்லை. நாம் இங்கேயே இருந்து வேடிக்கை பார்க்கலாம். பிக்ஷு வேணுமானால் போகட்டும் என்றாள். பெண்ணே, அறியாமையால் பிதற்றுகிறாய். வெள்ளம் வந்தால் வேடிக்கையாய் இராது. பனைமர உயரம் பிரம்மாண்டமாக வரும். இந்த விகாரம் சைத்தியம் எல்லாம் மூழ்கி போய்விடும். அப்புறம் என்ன வேடிக்கை பார்க்கிறது? சுவாமி, அவ்வளவு நிச்சயமாய் சொல்கிறீர்களே, தங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆயனர் கேட்டார். 10 வருஷத்துக்கு முன்னால் இப்படித்தான் ஒரு தடவை திருப்பார்கடல் ஏரி உடைப்பு எடுத்து கொண்டது. அப்போது நானே பார்த்திருக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்துப் போனார்கள். மீதி இருந்தவர்கள் இங்கே குடியிருப்பது அபாயம் என்று வேறு மேட்டுப்பாங்கான இடங்களுக்கு குடிபோய் விட்டார்கள். அந்த வெள்ளத்திற்கு பிறகுதான் இந்த அசோகபுரம் இப்படி பாழடைந்து கிடக்கிறது. இதையெல்லாம் கேட்டபோது ஆயனருக்கும் சிவகாமிக்கும் மனக்கலக்கம் உண்டாயிற்று. ஆயினும் இரவில் கிளம்ப அவர்கள் மனம் இசையவில்லை. அதோடு அப்போது பெரும் காற்றும் மழையும் ஆரம்பித்திருந்தன. சிவகாமி திடீரென்று நினைத்து கொண்டு, அப்பா, குண்டோதரன் சாயங்காலம் வந்தான், மறுபடியும் மாயமாய் மறைந்து விட்டானே, இந்த காற்றிலும் மழையிலும் எங்கே அகப்பட்டு கொண்டானோ தெரியவில்லையே என்று கவலையுடன் கூறினாள். அவனுடைய நடவடிக்கையே இப்போது விசித்திரமாய் தானிருக்கிறது என்றார் ஆயனர். அதோ கேளுங்கள் சத்தத்தை என்றார் பிக்ஷு. ஆம், அதுவரையில் கேளாத ஒரு புதுவிதமான சத்தம் அப்போது லேசாக கேட்டது. ஆயனருக்கும் சிவகாமிக்கும் மனக்கலக்கம் அதிகமாயிற்று. சிவகாமி, அது என்ன சத்தம் என்றாள். ஏரி உடைத்து கொண்டு விட்டது. நாளை பொழுது விடிவதற்குள் இங்கே ஒரே வெள்ளமாய் இருக்கும் என்றார் பிக்ஷு. தெருவெல்லாம் தண்ணீர் ஓடுமோ? இந்த விகாரத்துக்குள்ளே கூட ஜலம் வந்து விடுமோ என்றாள் சிவகாமி. விகாரத்துக்குள்ளே மட்டுமில்லை, விகாரத்துக்கு மேலேயும் கூட வந்துவிடும் என்றார் பிக்ஷு. சுவாமி, இப்போது என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று ஆயனர் கவலையுடன் கேட்டார். இப்போது நான் என்ன யோசனை சொல்வது? சாயங்காலம் போய்விடலாம் என்று சொன்னேன். நீங்கள் கேட்கவில்லை. பக்கத்திலுள்ள கிராமத்துக்கு போய் ஒரு பானை தெப்பம் கொண்டு வருகிறேன். அதுவரையில் நீங்கள் இங்கேயே இருங்கள். இன்றிரவு நாம் தப்பி பிழைத்தால் புத்த பகவானுடைய கருணைதான். ஆஹா, நாகநந்தியடிகள் எப்பேற்பட்ட பொறுப்பை என்னிடம் ஒப்புவித்து விட்டு போய்விட்டார். இவ்விதம் கூறிவிட்டு அந்த வயோதிக புக்த பிக்ஷு நள்ளிரவில் புயலிலும் மழையிலும் விகாரத்திலிருந்து வெளியில் சென்றார். புக்த பிக்ஷு வெளியில் போய் சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் கூறியபடியே உடைப்பு வெள்ளம் அசோகபுரத்தை அடைந்து விட்டது. முதலில் கொஞ்சமாகத்தான் வந்தது. அப்புறம் மளமளவென்று பெருக ஆரம்பித்து விட்டது. விகாரத்து கதவுகளின் இடுக்கு வழியாக தண்ணீர் உள்ளே வரத் தொடங்கியது. சிறிது நேரத்துக்கெல்லாம் கதவுகளை பிளந்து தள்ளிவிட்டு உள்ளே குபுகுபுவென்று பாய ஆரம்பித்தது. வெள்ளம் பெருகத் தொடங்கியதும் ஆயனர் முதலியோர் முதலில் விகாரத்தின் வெளிவாசல் திண்ணையில் வந்து நின்றார்கள். ஆனால் மழை, புயல், மின்னல் அசாத்தியமாயிருந்தபடியால் அங்கே நிற்க முடியவில்லை. பிறகு உள்ளே சென்றார்கள். உள்ளே தண்ணீர் புகுந்ததும் மேடைகளில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். மேடைகளிலும் தண்ணீர் வந்ததும் மேல்தளத்துக்கு போகும் மச்சுப்படிகளில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். அப்படியும் அவர்களை விடாமல் தண்ணீர் மேலே மேலே வந்து கொண்டிருந்தது. அப்பா, என் அசட்டுத்தனத்தினால் உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கினேன் என்று சிவகாமி ஆயனரின் கழுத்தை கட்டி கொண்டு புலம்பினாள். ஐயோ, இந்த மானையும் கிளியையும் எதற்காக அழைத்து வந்தேன் என்று வருந்தி அவற்றை அன்புடன் தடவி கொடுத்தாள். மானும் கிளியும் ஏதோ பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து சிவகாமியின் அருகில் வந்து ஒட்டிக்கொண்டு நின்றன. குழந்தாய், நீ என்ன செய்வாய்? இப்படி நாம் கூண்டோடு கைலாசம் போக வேண்டுமென்று விதி இருக்கும்போது எப்படி தடுக்க முடியும்? அந்த நாகநந்தியின் பேச்சை கேட்டு இப்படி ஆயிற்று என்று ஆயனர் கூறி சிவகாமியின் முதுகில் அருமையுடன் தட்டி கொடுத்தார். நாகநந்தியின் மேல் ஒரு தவறும் இல்லையப், எல்லாம் மாமல்லரால் வந்தது அப்பா
என்றாள் சிவகாமி. சிவகாமியின் உள்ளம் அன்றிரவு அடிக்கடி மாமல்லர்பால் சென்று கொண்டிருந்தது. வாசலில் நின்று தன்னை பார்த்தவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போய்விட்டதை நினைத்து அவளுக்கு ஆத்திரமாய் வந்தது. அவர் நின்று பேசி தங்களையும் கூட அழைத்து போயிருந்தால் இப்படி நேர்ந்திராதல்லவா? எனவே இந்த வெள்ளத்தில் நாம் செத்துப்போவதே நல்லது. நம்மை இங்கே பார்த்துவிட்டு சென்ற மாமல்லருக்கு ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நாம் இங்கேயே வெள்ளத்தில் மூழ்கி செத்துப்போனது தெரியாமல் போகாது. அப்புறம் அவர் வாழ்நாள் எல்லாம் இதை நினைத்து நினைத்து துக்கப்படுவாரல்லவா? சற்று நின்று சிவகாமியுடன் பேசாமல் வந்துவிட்டோமே என்று வருத்தப்படுவாரல்லவா? படட்டும் படட்டும், அவ்வளவு கல் நெஞ்சமுடைய மனிதருக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும். அப்படி அவரை வருத்தப்படுவதற்காகவே நாம் இங்கே வெள்ளத்தில் செத்துப்போவது நல்லதுதான். ஆனால் பாவம் அப்பாவும் அத்தையும் ரதியும் சுகரும் ஏன் இந்த கதிக்கு உள்ளாக வேண்டும்? பகவானே, திடீரென்று ஒரு அற்புதம் நேரக்கூடாதா? தன்னைத் தவிர மற்றவர் உயிர் பிழைக்க கூடாதா? நான் மட்டும் சாகக்கூடாதா? தன்னுடைய துரதிர்ஷ்டம் தலைவிதி அவர்களையும் ஏன் பற்ற வேண்டும்? இப்படிப்பட்ட எண்ணங்களில் எவ்வளவு நேரம் போயிருக்கும் என்று தெரியாது. புயலும் மழையும் கொஞ்சம் ஓய்ந்திருப்பது போல தோன்றியது. மச்சுக்கு போய் பார்க்கலாம் என்று நினைத்து எல்லோரும் மேலே போனார்கள். உண்மையாகவே புயல் ஓய்ந்து மழையும் விட்டிருந்தது. சிறு தூறல் தான் தூறியது. கீழ்த்திசையில் பரவியிருந்த மங்கலான வெளிச்சம் விரைவில் உதயமாக போகிறது என்பதை காட்டியது. அந்த உதய நேரத்து ஒளியில் ஆயனர் முதலியோர் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அவர்கள் என்றும் பாரா அதிசயமான காட்சி தெரிந்தது. எங்கெங்கும் ஒரே தண்ணீர் பிரவாகமாய் இருந்தது. சற்று தூரத்தில் இருந்த கிராமத்து குடிசை வீடுகளின் கூரையை தொட்டுக்கொண்டு வெள்ளம் ஓடிற்று. வீட்டு கூரைகளும் வைக்கோல் போர்களும் பெரிய பெரிய விருட்சங்களும் அந்த பெரு வெள்ளத்தில் மிதந்து சென்றன. சிவகாமியின் உள்ளத்தின் அந்தரங்கத்தில் ஒருவேளை எங்கிருந்தாவது எப்படியாவது மாமல்லர் நம்மை காப்பாற்றுவதற்காக வரக்கூடாதா என்ற எண்ணம் தோன்றியது. வீணாசை என்று அவளே தன்னைத்தானே திருத்திக் கொள்ள முயன்றாள். ஆனால் இதென்ன விந்தை! கனவு காண்கிறோமா? சித்த பிரமையா? அல்லது உண்மைதானா? நடக்காத காரியம் நடக்கிறதே! கைகூடாத ஆசை கைகூடுகிறதே! அதோ வெள்ளத்தில் நீந்திக் கொண்டு வரும் குதிரையில் மேல் இருப்பவர் மாமல்லர் தானே? கண்களே, சரியாக பாருங்கள். நெஞ்சே, கொஞ்சம் நிதானித்துக்கொள். ஆம் ஆம், அவர்தான், சந்தேகமில்லை. நடராஜ பெருமானே, பராசக்தி தாயே, அருள் புரியுங்கள். மீதியுள்ள தூரத்தை அவர் அபாயமில்லாமல் கடந்து வந்து சேர வேண்டுமே. அப்பா, அப்பா, யார் வருகிறார் என்று பார்த்தீர்களா? அத்தை, நீ பார்த்தாயா? ரதி, உன் கண்ணுக்கு தெரிகிறதா? சுகப்பிரம்ம ரிஷியே, உமக்கு வாயடைத்து போய்விட்டதா என்ன? உண்மையில் சுகப்பிரம்ம ரிஷிக்கு வாயடைத்து போகவில்லை. 2, 3 தடவை தலையை இந்த புறமும் அந்த புறமும் வளைத்து வளைத்து பார்த்துவிட்டு சுகப்பிரம்ம ரிஷி மாமல்லா என்று கூவி வரவேற்பு கூறினார். அத்தியாயம் 29. பானை தெப்பம். சுகரின் வரவேற்பு குரலை கேட்டதும் மாமல்லரின் முகத்தில் புன்னகையின் சாயல் தோன்றியது. சிவகாமி கிளியை அடிப்பதற்காக கையை ஓங்க, கிளி அவளுடைய அடிக்கு தப்பி சிறகுகளை சடசடவென்று அடித்து கொண்டு ஒரு வட்டமிட்டு வந்து சிவகாமியின் தோள்களில் உட்கார்ந்த காட்சி அவருடைய முகமலர்ச்சியை அதிகமாக்கியது. அச்சமயம் விகாரத்தின் ஓரமாக பானை தெப்பத்தில் வந்து கொண்டிருந்த குண்டோதரனை மாமல்லர் பார்த்தார். கையில் சமிக்கையினால் நில்லு என்று ஆக்கையிட்டார். அதே நேரத்தில் மேலே இருந்து குனிந்து பார்த்த சிவகாமி, அப்பா, இதோ குண்டோதரனும் வந்துவிட்டானே, பானை தெப்பம் கொண்டு வருகிறான் என்று கூறி கையை கொட்டி மகிழ்ந்தாள். இரவெல்லாம் அவளுடைய மனத்தில் குடிகொண்டிருந்த கவலையும் பீதியும் மறைந்து இப்போது ஏதோ பெரிய வேடிக்கையில் ஈடுபட்டிருப்பது போன்ற குதூகலம் காணப்பட்டது. தெப்பம் விகாரத்தின் தூண்களின் மீது இடிக்காதபடி குண்டோதரன் அதை சாமர்த்தியமாக திருப்பி விட்டு கொண்டு மாமல்லரின் குதிரை அண்டை வந்தான். பிரபு, படகுக்கு வந்து விடுங்கள் என்றான். யாரப்பா நீ? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று மாமல்லர் கேட்டார். சத்ருகணனுடைய ஆள் சுவாமி என்று கூறி குண்டோதரன் தலைப்பில் முடிந்து வைத்திருந்த லட்சுமியை காட்டினான். இங்கே எப்படி வந்து சேர்ந்தாய்? என்னுடைய எஜமானர் உத்தரவின் பேரில் 8 மாதமாக இவர்களுடன் இருக்கிறேன் பிரபு என்றான் குண்டோதரன். தெப்பம் எப்படி கிடைத்தது? ஒரு வயோதிக புக்த பிக்ஷு தள்ளி கொண்டு வந்தார். அவரை வெள்ளத்தில் நான் தள்ளிவிட்டு இதை கொண்டு வந்தேன். பிக்ஷுவையா வெள்ளத்தில் தள்ளினாய்? அடப்பாவி, ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தாய்? தெப்பத்தில் அவருக்கு இடம் காணாதென்றுதான் தங்களையும் சேர்த்து கணக்கு பண்ணி பிக்ஷுவுக்கு இடம் காணாதென்று பிடித்து தள்ளினேன். நான் வருவேன் என்று எப்படி தெரியும்? அது கூட தெரியாவிட்டால் மகேந்திர பல்லவரின் ஒற்றர் படையிலே இருக்க முடியுமா பிரபு? மாமல்லர் குதிரையின் முதுகிலிருந்து தாவி பானை தெப்பத்தில் வெகு லாகவமாக ஏறிக்கொண்டார். பிறகு குதிரையின் முகத்தை 2 தடவை தடவி கொடுத்து அருமை ததும்பிய குரலில், தனஞ்சயா, எங்கேயாவது ஓடி தப்பி பிழைக்கப்பார், கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று கூறினார். உடனே தனஞ்சயன் என்னும் அந்த குதிரை வெள்ளத்தில் வேகமாக நீந்திக் கொண்டு மரங்கள் 2 வரிசையாக தண்ணீருக்கு மேலே தலை நீட்டிக் கொண்டிருந்த சாலையை நோக்கிச் சென்றது.
குண்டோதரனும் மாமல்லரும் பானை தெப்பத்தை பத்திரமாக செலுத்திக் கொண்டு விகாரத்தண்டை சென்றார்கள். மேல் மச்சில் இருந்தவர்களை தெப்பத்திற்கு இறக்குவதற்கு வெகு பிரயாசையாக போய்விட்டது. முக்கியமாக சிவகாமிதான் அதிக தொந்தரவு கொடுத்தாள். சற்று முன்னால் வெள்ளத்திலே சாவதற்கு துணிந்திருந்தவளுக்கு இப்போது உயிரின் மேலே அளவில்லாத ஆசையும் வெள்ளத்தைக் கண்டு பெரும் பயமும் உண்டாகியிருந்தன. யார் முதலில் தெப்பத்தில் இறங்குவது என்பதிலேயே தகராறு ஏற்பட்டது. ரதியை முதலில் இறக்க பார்த்தார்கள். அது ஒரே பிடிவாதம் பிடித்து இறங்குவதற்கு மறுத்தது. ஆயனர் ரொம்பவும் வற்புறுத்தி சொன்னதின் பேரில் சிவகாமி இறங்கச் சம்மதித்தாள். மேலே இருந்து ஆயனரும் அத்தையும் பிடித்து இறக்க, கீழே தெப்பத்திலிருந்து மாமல்லர் கைகளினால் அவளை தாங்கி இறக்கிவிட்டார். இறங்கியதும் தெப்பம் ஆடியபோது சிவகாமி ரொம்பவும் பயந்து அலறினாள். மாமல்லர் அவளை கெட்டியாக பிடித்து கொண்டு உட்கார வைத்து தைரியம் சொன்னார். பிறகு அத்தையும் ஆயனரும் இறங்கிய போது தெப்பம் ஆடியதானாலும் சிவகாமிக்கு பயம் ஏற்பட்டது. சுகர் மேலே வட்டமிட்டு கொண்டே இருந்தவர் எல்லோரும் தெப்பத்தில் இறங்கியதும் தாமும் வந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து அண்ணாந்து பார்த்து ரதி ரதி என்று கூவினார். அப்போது தெப்பம் கொஞ்சம் நகரவே, ஐயோ, ரதியை விட்டுவிட்டு போகிறோமே என்று சிவகாமியும் சேர்ந்து அலறினாள். ரதி மேலே இருந்து ஒரே தாவாக தாவி தெப்பத்தில் குதித்தது. அதனுடைய முன்னங்கால் ஒன்று தெப்பத்துக்கு அப்பால் தண்ணீருக்குள் இறங்கிவிடவே மறுபடியும் சிவகாமி ஐயையோ என்று கூச்சலிட்டாள். எல்லோரும் உட்கார்ந்து எல்லாம் ஒழுங்கான பிறகு குண்டோதரன், பிரபு, சற்றே படகை நிறுத்தி வையுங்கள், இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு தெப்பத்திலிருந்து குதித்து நீந்தி கொண்டு விகாரத்துக்குள்ளே போனான். குண்டோதரனுக்கு ஆபத்து வந்துவிடப் போகிறதே என்ற கவலை சிவகாமியை பிடித்தது. அவன் திரும்பி வருவதற்குள் நேரமாக ஆக அவளுடைய ஆர்ப்பாட்டமும் அதிகமாயிற்று. குண்டோதரன் மேல்மச்சின் வழியாக எட்டி பார்த்து, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவன் கையிலே ஒரு மூட்டை இருந்தது. மூட்டையை முதலில் கொடுத்துவிட்டு குண்டோதரனும் தெப்பத்தில் இறங்கியதும், மூட்டையில் என்ன என்று ஆயனர் கேட்டார். அத்தை மூட்டையை தொட்டு பார்த்துவிட்டு அவள் என்று தெரிவித்தாள். இந்த ஆபத்தான சமயத்தில் கூட குண்டோதரன் வயிற்றுப்பாட்டை மறக்கவில்லை என்று சொல்லி சிவகாமி சிரித்தாள். உங்களுக்குத்தான் என் விஷயம் தெரியுமே அம்மா, நான் எது பொறுத்தாலும் பொறுப்பேன், பசி மட்டும் பொறுக்க மாட்டேன் என்றான் குண்டோதரன். நல்ல முன் யோசனைக்காரன் என்றார் மாமல்லர். சமய சஞ்சீவி என்றால் நம் குண்டோதரன்தான். பிக்ஷு அவள் வைத்திருந்தது உனக்கு எப்படி அப்பா தெரிந்தது? இப்படி குண்டோதரனை எல்லோரும் பாராட்டிய பிறகு தெப்பத்தில் ஒரு முனையில் குண்டோதரனும் இன்னொரு முனையில் மாமல்லருமாக உட்கார்ந்து தெப்பத்தை செலுத்தினார்கள். விரைவாக ஓடிய வெள்ளத்தில் பானை தெப்பம் இலகுவாக மிதந்து சென்றது. ஆனால் வழியில் தென்பட்ட மரங்களில் மோதாமலும் வெள்ளத்திலே வந்த கட்டைகள் தாக்காமலும் தெப்பத்தை மிக ஜாக்கிரதையாக விட வேண்டியிருந்தது. வானத்தில் மேகங்கள் இன்னும் குமுறிக் கொண்டிருந்தன. காற்றின் வேகம் குறைந்து போயிருந்தது என்றாலும் லேசாக அடித்த காற்று உடம்பில் சில்லென்று பட்டது. அவ்வப்போது நீர்த்துளிகள் கிளம்பி சுரீர் என்று மேலே விழுந்தன. சற்று நேரத்துக்கெல்லாம் சிவகாமியின் பயம் பறந்துவிட்டது. குதூகலமாய் சிரிக்கவும் விளையாடவும் ஆரம்பித்து விட்டாள். இப்படியே தெப்பத்தில் எத்தனை நாள் போய் கொண்டிருப்போம் என்று அவள் மாமல்லரை பார்த்து கேட்டாள். ஏன், கஷ்டமாயிருக்கிறதா என்றார் மாமல்லர். இல்லை இல்லை, இந்த தெப்போத்சவம் முடிந்துவிடப் போகிறதே என்றுதான் கவலையாக இருக்கிறது என்றாள் சிவகாமி. முடியக்கூடாதா? ஆமாம், இப்படியே முடிவில்லாமல் என்றென்றைக்கும் வெள்ளத்தில் மிதந்து போய்க் கொண்டிருந்தால் என்ன? ஒருவேளை நீ நினைக்கிறபடி நடந்தாலும் நடக்கலாம். இந்த வெள்ளம் நேரே சமுத்திரத்தில் போய்தான் சேரும். தெப்பமும் சமுத்திரத்துக்கு போய்விட்டால் முடிவே இல்லாமல் மிதந்து கொண்டிருக்கலாம் அல்லவா? ஒன்று மட்டும் சந்தேகமாயிருக்கிறது. என்ன சந்தேகம் சிவகாமி? இதெல்லாம் கனவா உண்மையா என்றுதான். கனவு என்பதாக ஏன் உனக்கு தோன்றுகிறது? இம்மாதிரி தெப்பத்தில் ஏறி முடிவில்லாத வெள்ளத்தில் மிதந்து செல்வதாக அடிக்கடி நான் கனவு காண்பதுண்டு. அதனாலேதான் இதுவும் ஒருவேளை கனவா என்று சந்தேகப்படுகிறேன். இந்த மாதிரி சம்பவம் ஒரு நாள் நேரிடக்கூடும் என்று நான் எப்போதும் எண்ணியது கிடையாது. ஆகையால் எனக்கு இது கனவோ என்று சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய கனவிற்கும் இப்போது நடப்பதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கனவில் நான் காணும் படகிலே நானும் இன்னும் ஒரே ஒருவரும் தான் இருப்போம். இந்த படகிலே பலர் இருக்கிறோம். அந்த ஒருவர் யார்? சொல்ல மாட்டேன். பொழுது சாயும் சமயத்தில் கொஞ்ச தூரத்தில் பூமியும் பாறைகளும் மரங்களும் அடங்கிய காட்சி காணப்பட்டது. எப்போதும் முடிவில்லாமல் தெப்பத்தில் போய்க் கொண்டிருக்க ஆசைப்பட்ட சிவகாமிக்கு கூட அந்த காட்சி ஆனந்தத்தை அளித்தது. ஒவ்வொருவரும் தத்தம் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பலவிதமாக தெரிவித்தார்கள். குண்டோதரனுடைய முகத்தில் மட்டும் மலர்ச்சி காணப்படவில்லை. குண்டோதரா, இது என்ன இடம் தெரியுமா? இங்கே நாம் இறங்க வேண்டியதுதானே என்றார் மாமல்லர். ஆம் பிரபு, இறங்க வேண்டியதுதான். ஆனால் தீவின் ஓரமாக வெள்ளத்தின் வேகம் கடுமை என்று தோன்றுகிறது. பாறைகள் வேறே இருக்கின்றன என்றான் குண்டோதரன்.
தெப்பத்தை அவர்கள் அத்தீவை நோக்கிச் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. தானாகவே வெள்ளத்தின் இழுப்பில் அகப்பட்டு தெப்பம் தீவை நோக்கிச் சென்றது. தீவை நெருங்க நெருங்க அதன் வேகம் அதிகமாயிற்று. கரையோரமாக நின்ற சிறு சிறு பாறைகள் தெப்பத்தில் இருந்தவர்களின் கண்களுக்கு பிரம்மாண்ட மலைகளாகத் தோன்றின. பாறைகளின் மீது மோதாமல் தெப்பத்தை தீவின் ஓரமாய் செலுத்துவதற்கு குண்டோதரனும் மாமல்லரும் தங்களால் ஆன மட்டும் முயற்சி செய்தார்கள். ஆனால் தெப்பம் நேரே பாறையில் மோதுவதற்கே போவது போல் அதிவேகமாக போயிற்று. தெப்பத்தில் இருந்தவர்கள் செத்தோம் என்று தீர்மானித்தார்கள். சுகபிரம்மரிஷி அலறிக்கொண்டு பறந்து போய் பாறையில் உட்கார்ந்து கவலையுடன் பார்த்தார். தெப்பம் பாறையில் மோதிற்று. பானைகள் சடசடவென்று உடைபட்டன. மூங்கில்கள் நரநரவென்று முறிந்தன. தெப்பம் ஒரு சுற்று சுற்றிவிட்டு தபதபவென்று தண்ணீரில் மூழ்கிற்று. அத்தியாயம் 30. மாமல்லர் ஊகம். பாறையிலே தெப்பம் மோதப்போன சமயத்தில் சிவகாமி ஆ என்று சத்தமிட்டு கொண்டு படகில் எழுந்து நிற்க முயன்றாள். அடுத்த கணத்தில் அவள் தூக்கி தண்ணீரில் எறியப்பட்டாள். கண்முன்னால் 1000 மின்னலின் ஒளிபோல் பிரகாசமாயிருந்தது. அப்புறம் ஒரே இருள் மயமாயிற்று. காதில் ngொய்ங் என்ற சத்தம் ஒலித்து கொண்டிருந்தது. வெகு நேரமாக தோன்றிய உணர்ச்சியற்ற நிலைக்கு பிற்பாடு ஏதோ உணர்ச்சி உண்டாவது போல் இருந்தது. கால் விரல்களிலே மணல் தட்டுப்படுவது போல் தோன்றியது. பானை தெப்பத்தில் ஏறி வந்தது, தெப்பம் பாறையிலே மோதப்போனது முதலிய விவரங்கள் ஒரு கணத்தில் ஞாபகத்துக்கு வந்தன. உடனே தான் தண்ணீருக்குள்ளே மூழ்கியிருப்பதும் மூச்சு விடுவதற்கு கஷ்டப்படுவதும் உணர்வில் தோன்றியது. ஆஹா, மாமல்லரும் மூழ்கி இருப்பாரல்லவா? 2 பேரும் சேர்ந்துதானே வெள்ளத்தில் மூழ்கினோம். ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு செத்துப்போக கூடாதா என்ற எண்ணம் மின்னல் போல் உதித்தது. அதே கணத்தில் ஒரு கரம் அவளுடைய கரத்துடன் தட்டுப்பட்டது. மறுகணத்தில் அந்த கரம் அவளுடைய கையை பற்றியது. ஆஹா, அது மாமல்லரின் உறுதியான கரம்தான். சந்தேகமில்லை. நமது கடைசி மனோரதம் உண்மையிலேயே நிறைவேறப் போகிறதா? சண்டையும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த இந்த உலகை விட்டு நீங்கி சொர்க்கலோகத்தில் புகும்போது தானும் மாமல்லரும் கைகோர்த்து கொண்டு போகப் போகிறோமா? இதென்ன, கால் நன்றாய் ஊன்றுகிறதே. இதோ கூழாங்கற்கள் காலில் தட்டுப்படுகின்றனவே. இதோ திடீரென்று வெளிச்சம். தண்ணீர் வர வர கீழிறங்கி கழுத்து மட்டுக்கும் வந்து மார்பு மட்டுக்கும் வந்து பிறகு இடுப்பு மட்டுக்கும் வந்து விட்டது. ஆனால் பிரவாகத்தின் வேகம் மட்டும் குறையவில்லை. ஆதலால் சிவகாமியை உருட்டி தள்ள பார்த்தது. அதோடு மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் தண்ணீர் கொட்டியபடியால் சிறிது நேரம் மிக்க வேதனையாயிருந்தது. இவ்வளவு அவஸ்தைகளுக்கு இடையில் தன் கரத்தை மாமல்லர் கெட்டியாக பிடித்து கொண்டு நிற்பதையும், தன்னைப் போலவே ஆயனர், குண்டோதரன், அத்தை எல்லோரும் வெள்ளத்தின் வேகத்தினால் தடுமாறிக் கொண்டிருப்பதையும் சிவகாமி கண்டாள். சுகர் வட்டமிட்டு கொண்டு கீச் கீச் என்று கத்துவதையும், ரதி எப்படியோ வெள்ளத்திலிருந்து பிழைத்து கரை மீதிருந்த பாறையில் தலையை வைத்து கொண்டு ஏற முடியாமல் கால்களை உதைத்துக் கொள்வதையும் பார்த்தாள். பானை தெப்பம் மோதிய இடத்தில் வெள்ளத்தின் வேகத்தினால் பெரிய பள்ளம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அடுத்தாற்போல் சமீபத்திலேயே ஆழம் குறைந்து தண்ணீர் மேட்டுப்பாங்கான இடத்தில் பரவி பறந்து சென்றது. இக்காரணத்தினால் எல்லோரும் தப்பி பிழைப்பது சாத்தியமாயிற்று. எல்லோரும் தட்டு தடுமாறி கரை ஏறியானதும் ஐயோ போச்சே என்றான் குண்டோதரன். மற்றவர்கள் திடுக்கிட்டு அவனை பார்த்தார்கள். என்ன போய்விட்டது என்று ஆயனர் கேட்டதும் அவள் மூட்டை போச்சே என்றான். சற்று நேரம் எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள். பிறகு புருஷர்களும் ஸ்திரீகளும் துணிகளை பிழிந்து உலர்த்தி கட்டிக்கொள்வதற்காக வெவ்வேறு திசை நோக்கிச் சென்றார்கள். குண்டோதரனும் குமார சக்கரவர்த்தியும் ஒரு பக்கமாக போனபோது, குண்டோதரா, அவள் மூட்டை போனதை பற்றி அழுகிறாயே, தெப்பம் போய்விட்டதே, அதற்கு என்ன செய்கிறது என்று மாமல்லர் கேட்டார். பிரபு, நல்ல வேளையாய் இந்த பாறை பிரதேசத்தில் தெப்பம் மோதி கவிழ்ந்ததே என்று எனக்கு சந்தோஷமாயிருக்கிறது. இல்லாவிடில் கடலில் போய்தானே சேர வேண்டும். சமுத்திரத்து அலைகளிலே இந்த பானை தெப்பம் என்ன செய்யும் என்றான் குண்டோதரன். இருந்தாலும் தெப்பத்தையும் காப்பாற்றியிருக்கலாம். நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் லாகவமாய் களி போட்டிருந்தால். அப்படி அவசியம் வேண்டுமென்றால் அதோ கிராமம் தெரிகிறதே, அங்கே பானைகள் சம்பாதித்து தெப்பம் கட்டிக்கொள்ளலாம் பிரபு. ஆனால் இப்போது தெப்பம் எதற்கு? இந்த வெள்ளம் அடங்குகிற வரையில் இங்கேயே இருப்பதுதான் நல்லது. அழகுதான் குண்டோதரா. என் சைனியத்தை எங்கேயோ விட்டுவிட்டு நான் இங்கே இருக்க வேண்டுமென்றா சொல்லுகிறாய்? இவர்களை ஒரு பத்திரமான இடத்தில் சேர்த்தவுடனே நாம் இதே தெப்பத்தில் புறப்படலாம் என்று எண்ணியிருந்தேன். புறப்பட்டு என்ன பிரயோஜனம் பிரபு? இந்த பெருவெள்ளத்தில் எங்கே போகிறது, என்ன செய்கிறது? சைனியம் தாங்கள் விட்ட இடத்திலேயே இருக்குமா? தென்பண்ணை கரையெல்லாம் இப்போது ஒரே வெள்ளக்காடாய் இருக்குமே. அதனால்தான் அவசியம் நான் போக வேண்டும். பரஞ்சோதியும் மற்றவர்களும் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? என்ன நினைப்பார்கள்? தாங்கள் பத்திரமாய் இருக்க வேண்டுமே என்றுதான் நினைப்பார்கள்.
அவர்களைப் பற்றி தங்களுக்கு சிறிதும் கவலை வேண்டியதில்லை. ஏரி உடைத்து கொண்ட செய்தி அவர்களுக்கு நல்ல சமயத்தில் போய் சேர்ந்திருக்கும். துணிகள் உலர்ந்து கொண்டிருக்கையில் குண்டோதரன் தன்னுடைய வரலாற்றை மாமல்லருக்கு விவரமாக கூறினான். நாகநந்தி விஷயமாக ஆதியில் சக்கரவர்த்திக்கு சந்தேகம் ஏற்பட்டு அதன் பேரில் ஆயனர் வீட்டுக்கு சத்ருகனர் தன்னை காவல் போட்டதில் தொடங்கி முதல் நாள் இரவு நாகநந்தியை தொடர்ந்து ஏரிக்கரைக்குப் போய் அவருடன் துவந்த யுத்தம் செய்தது வரையில் விவரித்தான். அப்போது ஒரு அதிகார குரல் தன்னை எச்சரித்ததையும் அதன்படியே தான் திரும்பி வந்து வயோதிக புக்த பிக்ஷுவை வெள்ளத்தில் தள்ளிவிட்டு தெப்பத்தை கைப்பற்றி கொண்டு வந்ததையும் விவரமாக கூறி முடித்தான். குண்டோதரன் கூறியதையெல்லாம் கேட்டு மகேந்திர பல்லவரின் முன் யோசனையிலும் ராஜதந்திரத்திலும் மாமல்லருக்கு இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிகமாயிற்று. குண்டோதரனுடைய சாமர்த்தியத்தை பற்றியும் அவர் மிக வியந்து பாராட்டினார். ஆனால் நீ அந்த வயோதிக பிக்ஷுவை தெப்பத்திலிருந்து தள்ளியது மட்டும் எனக்கு பிடிக்கவில்லை குண்டோதரா. அந்த பாவத்தை ஏன் செய்தாய் என்று கேட்டார். அது பாவமில்லை பிரபு, பெரிய புண்ணியம். அவன் புத்த பிக்ஷுவும் இல்லை, ஒன்றுமில்லை. காஞ்சி நகர தெற்கு கோட்டை வாசலில் காவலனாக இருந்தவன் இந்த நாகநந்தியின் வலையில் விழுந்து தேச துரோகியாகிவிட்டான். அவனை வெள்ளத்தில் தள்ளியது போதாது, அவன் தலையில் ஒரு கல்லையும் தூக்கி போட்டிருக்க வேண்டும் என்றான் குண்டோதரன். அப்படியானால் எல்லாவற்றுக்கும் மூல காரணமான நாகநந்தியை ஏன் உயிரோடு விட்டாய்? அவரை கொன்று விடுவதற்கென்ன என்று மாமல்லர் கேட்டார். பிரபு, எப்படியும் அந்த நாகப்பாம்பை கொன்று தீர்த்து விடுவது என்றுதான் எண்ணி இருந்தேன். ஆனால் சண்டையை நிறுத்து என்று இருளில் கேட்ட அதிகாரக் குரலின் கட்டளையை மீற முடியவில்லை. ஆகையினால் தான் உடைப்பிலே தள்ளிவிட்டு வந்தேன். யார் கண்டார்கள்? உடைப்பு வெள்ளத்தில் அந்த வேஷதாரி பிக்ஷு மூழ்கி ஒளிந்து போயிருக்கலாம் அல்லவா? கூடாது குண்டோதரா, கூடாது. அப்பேற்பட்ட பாதகனுக்கு அவ்வளவு சுலபமான மரணம் கூடாது. அந்த கள்ள பிக்ஷுவால் ஆயனரும் சிவகாமியும் எப்பேற்பட்ட அபாயத்துக்கு உள்ளாகிவிட்டார்கள். பிரபு, மன்னிக்க வேண்டும். நாகநந்தியை பற்றி இவர்களிடம் ஒன்றும் பிரஸ்தாபிக்காமல் இருப்பதே நலம். இவர்களுக்கு விஷயம் ஒன்றும் விளங்காது. வீணில் மனத்துன்பம் அடைவார்கள். மாமல்லர் அதை ஒப்புக்கொண்டார். பிறகு, ஏரிக்கரையில் உனக்கு கட்டளையிட்ட குரல் யாருடையது என்று தெரியவில்லையா என்று கேட்டார். ஊகித்தேன் பிரபு, ஆனால் தங்களிடம் சொல்ல தைரியமில்லை, மன்னிக்க வேண்டும் என்றான் குண்டோதரன். எச்சரித்தவர் மகேந்திர சக்கரவர்த்தியா இருக்குமோ என்ற எண்ணம் ஏற்கனவே அவர் மனத்தில் தோன்றியிருந்தது. குண்டோதரனும் அப்படியே யூகிக்கிறான் என்று இப்போது தெரிந்தது. மாமல்லரின் உள்ளத்தில் மகிழ்ச்சி, வெட்கம், வேதனை ஆகிய உணர்ச்சிகள் ஏக காலத்தில் உதயமாயின. குண்டோதரனை எச்சரித்தது மகேந்திர சக்கரவர்த்தியாய் இருக்கும் பட்சத்தில் சைனியத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லோரும் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். ஆனால் தம்மிடம் நம்பிக்கை இல்லாமல் தானே அவர் தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் இருக்கிறதல்லவா தம்முடைய காரியமும். நதிக்கரையிலே சைனியத்தை நிறுத்திவிட்டு தனியாக வந்து வெள்ளத்திலேயும் சிக்கிக் கொண்டோம் அல்லவா? சக்கரவர்த்தியை மறுபடியும் சந்திக்கும் போது அவர் முகத்தை எவ்விதம் ஏறிட்டு பார்ப்பது? இதற்கு மாறாக இன்னொரு வித சிந்தனையும் உண்டாயிற்று. எது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், என்ன அபகீர்த்தி அவமானம் ஏற்பட்டாலும் ஏற்படட்டும், இந்த ஒரு நாள் ஆனந்த வாழ்வுக்காக எதைத்தான் சகித்து கொள்ளக்கூடாது? இனி வருங்காலமெல்லாம் இந்த ஒரு தினத்தின் இன்பமயமான வாழ்க்கையை நினைத்து நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் அல்லவா? பிரபு, நடந்தது நடந்துவிட்டது. இனிமேல் நடப்பதை பற்றித்தான் யோசிக்க வேண்டும் என்று குண்டோதரன் கூறி மாமல்லரின் சிந்தனையை கலைத்தான். வேறு என்ன யோசனை செய்ய இருக்கிறது? வெள்ளத்திலே வந்து மாட்டிக்கொண்டு விட்டோம். இங்கிருந்து போகும் வழியை தேட வேண்டும். பிரபு, இன்றிரவு தங்குவதை பற்றி முதலில் யோசிப்போம். திறந்த வெளியில் தங்க முடியாதல்லவா? இரவு மழை பிடித்து கொண்டால் என்ன செய்கிறது? எங்கே தங்கலாம் என்று நினைக்கிறாய்? அதோ சற்று தூரத்தில் ஒரு கிராமம் தெரிகிறது. அங்கே போய் நான் முதலில் விசாரித்து கொண்டு வருகிறேன். அப்படியே செய் என்றார் மாமல்லர். அப்போது மாமல்லா, மாமல்லா என்று சுகரிஷியின் குரல் கேட்டது. அந்த குரல் வந்த வழியே சென்ற மாமல்லர் பாறை அருகில் மகிழ மரத்தடியில் சிவகாமி தனியாக உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவள் அருகில் தாமும் உட்கார்ந்தார். அத்தியாயம் 31. மகிழ மரத்தடியில். விரைந்து சென்ற வெள்ளத்தின் இரைச்சலைத் தவிர வேறு சத்தம் எதுவும் சற்று நேரத்துக்கு அங்கு இல்லாமல் இருந்தது. மாமல்லர் கண்கொட்டாமல் சிவகாமியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். சிவகாமி சிறிது நேரம் தரையை பார்ப்பாள், சிறிது நேரம் வெள்ளத்தையும் வானத்தையும் பார்ப்பாள். இடையிடையே மாமல்லரின் முகத்தாமரையிலும் அவளுடைய இரு விழிகளாகிய கருவண்டுகள் ஒரு கணம் மொய்த்துவிட்டு விரைவாக அவ்விடமிருந்து அகன்று சென்றன. புயலுக்கு முன்னால் ஏற்படும் அசாதாரண அமைதியைப் போன்ற அந்த மௌனத்தைக் கண்டு சுகரிசியும் கூட வாய் திறவாமல் சிவகாமியின் முகத்தையும் மாமல்லரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். கடைசியில் பொறுமை இழந்தவராய், இந்த வாய்மூடி மௌனிகளுடன் நமக்கு என்ன சகவாசம் என்று சொல்கிறதைப் போல் இறகுகளை சடசடவென்று அடித்து கொண்டு அங்கிருந்து பறந்து சென்றார். கிளி அங்கிருந்து அகன்றதும்
மாமல்லரும் மௌனத்தை கலைக்க விரும்பியவராய், சிவகாமி, என்ன சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். சிவகாமி மாமல்லரின் முகத்தை ஏறிட்டு நோக்கி, சற்று முன்னால் தண்ணீரில் மூழ்கினேனே, அப்படியே திரும்பி கரையேறாமல் வெள்ளத்தோடு போயிருக்க கூடாதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாள். அப்படியானால் நான் உன்னை தேடிக்கொண்டு வந்ததெல்லாம் பிசகு என்று ஏற்படுகிறது. ஆனால் இப்போது கூட ஒன்றும் மோசம் போய்விடவில்லையே. பெருவெள்ளம் இங்கே இருந்து வெகு சமீபத்தில் தானே ஓடுகிறது என்றார் மாமல்லர். உண்மைதான், வெள்ளம் வெகு சமீபத்தில் ஓடுகிறது. ஆனால் தானாக வெள்ளத்தில் வீழ்ந்து சாவதற்கு மனம் வருகிறதா? அதுவும் நீங்கள் அருகில் இருக்கையில் என்று சிவகாமி கூறியபோது அவளுடைய கண்களில் கண்ணீர் தழும்பிற்று. இது என்ன, ஏதாவது சந்தோஷமாய் பேசலாம் என்று பார்த்தால் நீ இப்படி ஆரம்பித்து விட்டாயே என்றார் மாமல்லர். பிரபு, இன்றைய தினத்தைப் போல் நான் என்றைக்கும் ஆனந்தமாய் இருந்தது கிடையாது. அதனாலேதான் இன்றைக்கே என் வாழ்நாளும் முடிந்திருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. அழகா இருக்கிறது நீ ஆனந்தம் கொண்டாடுகிற விதம் என்றார் நரசிம்மவர்மர். சென்ற ஒரு வருஷ காலமாக நான் அனுபவித்த துன்பத்தையும் வேதனையையும் அறிந்தால் இப்படி தாங்கள் சொல்ல மாட்டீர்கள் என்றாள் சிவகாமி. துன்பமா? உனக்கென்ன துன்பம் நேர்ந்தது? ஏதாவது உடம்பு அசௌகரியமா? ஏன் எனக்கு சொல்லி அனுப்பவில்லை? உடம்புக்கு ஒன்றுமில்லை பிரபு. உடம்பு 3 வேளையும் சாப்பிட்டு கொண்டு ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு சௌகரியமாய்த்தான் இருந்தது. எல்லா துன்பத்தையும் உள்ளம்தான் அனுபவித்தது. ஆகா, துன்பமும் வேதனையும் உனக்கேன் வரவேண்டும்? யாராவது உன்னை உபத்திரவப்படுத்தினார்களா என்ன? உன் தந்தை ஆயனர் அதை தடுக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தார்? சிவகாமி எதை குறிப்பிட்டு இவ்விதமெல்லாம் பேசுகிறாள் என்பது பல்லவ குமாரருக்கு தெரிந்துதான் இருந்தது. எனினும் அவள் வாயினால் சொல்லி கேட்பதற்காகவே அவ்விதம் புரிந்து கொள்ளாதவர் போல பேசி வந்தார். அதற்கு சிவகாமி, ஒருவராலும் எனக்கு உபத்திரவம் ஏற்படவில்லை. காட்டிலே வளர்ந்த பேதை பெண்ணாகிய எனக்கு பேசத் தெரியவில்லை பிரபு. என் மன வேதனைக்கெல்லாம் காரணம் தங்களை மறக்க முடியாமைதான் என்று கூறி கண்களிலிருந்து கலகலவென்று கண்ணீர் வடித்தாள். மாமல்லர் ஆர்வம் பொங்கிய கண்களினாலே அவளை பார்த்து, இவ்வளவுதானே சிவகாமி, அதற்காக இப்போது ஏன் கண்ணீர் விட வேண்டும்? நானும் தான் உன்னுடைய நினைவினால் எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்தேன். என்னுடைய ஓலைகளையெல்லாம் நீ படிக்கவில்லையா? தாங்கள் எழுதியிருந்த ஒவ்வொரு எழுத்தையும் மனப்பாடம் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு ஓலையையும் 100 தடவை ரதிக்கு படித்து காட்டியிருக்கிறேன். ஓலையை படிக்கும்போது சந்தோஷமாயிருக்கும். அப்புறம் அவ்வளவுக்கவ்வளவு வேதனை அதிகமாகும். தங்கள் பேரில் கோபம் கோபமாய் வரும். சிவகாமி, உனக்கு என் பேரில் கோபித்துக் கொள்ளும் சௌகரியமாவது இருந்தது. எனக்கு அது கூட இல்லையல்லவா? யாருடைய துன்பம் அதிகம் என்று சொல். என் பேரில் தாங்கள் கோபித்துக் கொள்ளவில்லையா? அப்படியானால் அசோகபுரத்து புத்த விகாரத்தின் வாசலிலே என்னை பார்த்துவிட்டு ஒரு கண நேரங்கூட தாமதிக்காமல் போனீர்களே, ஏன்? என் பேரில் இருந்த அன்பினாலேயா? ஆம் சிவகாமி, நான் வரும் வரையில் அரண்ய வீட்டில் இருக்கும்படி சொல்லியிருந்தும் நீங்கள் கிளம்பி வந்து விட்டீர்கள் என்று எனக்கு சிறிது கோபமாய்த்தான் இருந்தது. ஆனால் அன்றிரவே புயலையும் மழையும் பொருட்படுத்தாமல் நான் வரவில்லையா? எவ்வளவு முக்கியமான காரியங்களை விட்டுவிட்டு வந்தேன். இப்போது கூட அங்கே என்ன நடந்திருக்கிறதோ என்னவோ, அதையெல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய பொன் முகத்திலே ஒரு புன் சிரிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நீயோ கண்ணீர் விட்டு என்னை கலங்கடிக்கிறாய் என்றார் மாமல்லர். எல்லாம் உங்களால் ஏற்பட்ட மாறுதல்தான். 2, 3 வருஷத்துக்கு முன்னாலே ஓயாமல் சிரிப்பும் சந்தோஷமுமாய் தான் இருந்தேன். காட்டில் எதேச்சையாய் திரியும் மானைப் போல் துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தேன். என் தந்தை கூட என்னை அடிக்கடி, இப்படி சிரிக்காதே சிவகாமி, பாஞ்சாலி சிரித்ததுதான் பாரதப் போர் வந்தது. பெண்கள் அதிகமாய் சிரிக்கக்கூடாது என்று எச்சரிப்பதுண்டு. அந்தச் சிரிப்பும் குதூகலமும் இப்போது எங்கோ போய்விட்டன. நினைத்தால் எனக்கே ஆச்சரியமாய் இருக்கிறது. சிவகாமி, நீ சிரிப்பும் சந்தோஷமுமாய் இருந்த காலத்தைப் பற்றி பேசு. உன் குழந்தை பிரயாயத்தைப் பற்றிச் சொல்லு. அந்த நாட்களைப் பற்றி கேட்க வேண்டுமென்று எனக்கு ஆவலாயிருக்கிறது என்றார் நரசிம்மவர்மர். மேலும் அவர் வற்புறுத்தி கேட்டதின் பேரில் சிவகாமி சொல்லத் தொடங்கினாள். நான் சின்னஞ்சிறு பெண்ணாயிருந்த போது என் தந்தையின் செல்வக் கண்மணியாய் வளர்ந்து வந்தேன். அரண்யம் சூழ்ந்த சிற்ப அரண்மனையிலே நான் ராணியாயிருந்து தனி அரசு செலுத்தினேன். என் தந்தையிடம் சிற்ப வேலை கற்றுக்கொண்ட சீடர்கள் என்னிடம் பயபக்தி கொண்ட பிரஜைகளாய் இருந்து வந்தார்கள். கண்ணிமையை அசைத்தால் போதும், அவ்வளவு பேரும் விரைந்து ஓடிவந்து என்ன பணி என்று கேட்பார்கள். அப்போதெல்லாம் எனக்கு கவலை என்பதே தெரியாது. துன்பம் என்பதையே நான் அறிந்ததில்லை.
உலகத்திலே எதை பார்த்தாலும் எனக்கு வியப்பும் மகிழ்ச்சியுமாயிருக்கும். காலையிலே எழுந்ததும் தகதகவென்று பிரகாசித்துக் கொண்டு உதயமாகும் தங்கச் சூரியனைக் கண்டு ஆனந்திப்பேன். மாமரங்களில் தளிர்த்திருக்கும் இளஞ்சிவப்பு நிற தளிர்களைக் கண்டு களிப்படைவேன். மரம் செடி கொடிகளில் புஷ்பிக்கும் விதவிதமான வர்ண மலர்கள் எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை அளிப்பதுண்டு. செடி கொடிகளுக்கு மத்தியில் ஆடிக்கொண்டே பறக்கும் பட்டாம்பூச்சிகளை ஓடிப்பிடிக்க முயல்வேன். அவை கையில் அகப்படாமல் தப்பிக் கொள்ளும்போது கலீரென்று சிரிப்பேன். மது உண்ட வண்டுகளின் ரீங்காரத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கும் ஆனந்த போதை உண்டாகிவிடும். காட்டுப் பறவைகள் இசைக்கும் கீதத்தைக் கேட்டு பரவசமடைவேன். இரவிலே அகண்ட வானத்திலே மின்னும் நட்சத்திரங்களுக்கெல்லாம் தங்களுடன் வந்து சேரும்படி என்னை கண் சிமிட்டி அழைப்பது போல் தோன்றும். அவற்றின் அழைப்புக்கு இணங்கி நானும் மனோரதத்தில் ஏறி உயர உயர பறந்து செல்வேன். சில சமயம் சந்திரனை பார்த்தால் எனக்கு அன்னப்பச்சியைப் போலிருக்கும். அதன் மேல் ஏறிக்கொண்டு நட்சத்திரங்களுக்கிடையே வட்டமிட்டுக் கொண்டிருப்பேன். சில சமயம் நிலாமதியானது ஒரு அழகிய சிறு தோணியைப் போல் எனக்கு தோன்றும். அதன் மேல் ஏறிக்கொண்டு வானமாகிய நீலக்கடலில் மிதந்து வருவேன். வழியிலே தென்படும் நட்சத்திர சுடர்மணிகளை எல்லாம் கை நிறைய அள்ளி அள்ளி மடியிலே சேர்த்து கட்டிக்கொள்வேன். இப்படி குதூகலமாக காலம் போய்கொண்டிருக்கையில் என் தந்தை எனக்கு நாட்டியக்கலை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அது முதல் எனக்கு நடனக்கலை பைத்தியம் பிடித்து விட்டது. சதா சர்வ காலமும் நாட்டியமாடிய வண்ணமாகவே இருந்தேன். காட்டுக்குள் விளையாடப் போனால் ஆடிக்கொண்டே போவேன். தாமரை குளத்தில் குளிக்கப் போகையில் என் கால்கள் ஜதி போட்டுக் கொண்டே போகும். அந்த நாளில் பூமியும் வானமும் ஒரு பெரிய நடன அரங்கமாக எனக்கு காட்சி தந்தன. தடாகத்தில் வண்ணத் தாமரைகள் தென்றல் காற்றில் அசைந்தாடும் போது அவை ஆனந்த நடனமாடுவதாகவே எனக்கு தோன்றும். வான அரங்கத்தில் விண்மீன்கள் விதவிதமான ஜதி பேதங்களுடன் நடனம் புரிந்து கொண்டு திரும்ப திரும்ப சுழன்று வருவதாக தோன்றும். இப்படி ஆனந்த வெள்ளத்தில் மிதந்த வண்ணமாக என் வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த காலத்திலேதான் தாங்கள் ஒரு நாள் தங்கள் தந்தையாருடன் எங்கள் அரண்ய வீட்டிற்கு வந்தீர்கள் என்று கூறி சிவகாமி கதையை நிறுத்தினாள். அத்தியாயம் 32. மொட்டு வெடித்தது. தடாகத்தில் ஒரு அழகிய தாமரை மொட்டு தண்ணீருக்கு மேல் தலை தூக்கி நின்றது. அதன் குவிந்த இதழ்களுக்கு உள்ளே நறுமணம் ததும்பிக் கொண்டிருந்தது. இரவெல்லாம் அந்த நறுமணம் வெளியில் வருவதற்கு முயன்று நாலாபுறமும் மோதி பார்த்தும் வெளியில் வர முடியாதபடியால் உள்ளுக்குள்ளேயே குமுறிக் கொண்டிருந்தது. தாமரை மொட்டுக்கும் அது மிக்க வேதனை அளித்தது. உதய நேரத்தில் நறுமணத்தின் குமறலும் மோதலும் அதிகமாயின. திடீரென்று கீழ்வானத்தில் ஒரு ஜோதி தோன்றியது. உதய சூரியனின் அமுதனய கிரணங்கள் தடாகக் கரையில் இருந்த விருட்சங்களின் இடையே நுழைந்து வந்து தாமரை மொட்டை தொட்டன. அந்த இனிய ஸ்பரிசத்தினால் மொட்டு சிலிர்த்தது. இதழ்கள் விரிந்தன. இரவெல்லாம் உள்ளே விம்மிக் கொண்டிருந்த நறுமணம் விடுதலை அடைந்து தடாகத்தையும் தடாகக் கரையையும் வானவெளியையும் நிறைத்தது. அவ்விதமே சிவகாமியின் இதயமாகிய தாமரை மொட்டுக்குள்ளே இத்தனை நாளும் விம்மிக் குமுறிக் கொண்டிருந்த எண்ணங்களும் உணர்ச்சிகளும் மாமல்லரிடம் தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிடைத்ததும் கரையை உடைத்து கொண்ட ஏரி வெள்ளத்தைப் போல பிரவாகமாய் பெருகின. மாமல்லர் முதலில் அரண்ய வீட்டுக்கு வந்ததை குறிப்பிட்ட போதுதான் சிவகாமியின் வார்த்தை பிரவாகம் சிறிது தடைப்பட்டது. அப்போது கிடைத்த சந்தர்ப்பத்தை மாமல்லர் பயன்படுத்தி கொண்டு கூறினார். ஆம், எனக்கு நன்றாய் நினைவிருக்கிறது. நானும் சக்கரவர்த்தியும் முதலில் உங்கள் அரண்ய வீட்டுக்கு வந்தபோது உன் தந்தையின் தெய்வச் சிலைகளுக்கு மத்தியில் நீ நடனமாடிக் கொண்டிருந்தாய். ஆயனர் சரக்கோவை பாடிக்கொண்டும் தாளம் போட்டுக்கொண்டும் இருந்தார். எங்களைக் கண்டதும் ஆயனர் பாட்டையும் தாளத்தையும் நிறுத்தினார்கள். நீயும் ஆட்டத்தை நிறுத்தினாய். உன்னுடைய விரிந்த கண்கள் இன்னும் மலருமாறு விழித்து எங்களை நோக்கினாய். என் தந்தை நிறுத்த வேண்டாம், ஆட்டம் நடக்கட்டும் என்று வற்புறுத்தினார். அதன்மேல் ஆயனர் பாடத் தொடங்க நீயும் ஆடத் தொடங்கினாய். ஆட்டம் முடிந்ததும் நான் பலமாக கரகோஷம் செய்தேன். நீ மகிழ்ச்சி ததும்பிய கண்களினால் என்னை ஏறிட்டு பார்த்தாய். அந்த பார்வையில் நாணம் என்பது அணுவளவும் இருக்கவில்லை. பிரபு, தாங்கள் கூறியதெல்லாம் உண்மைதான். அப்போது நான் 12 பிராயத்து பெண். உலகம் அறியாதவளாயிருந்தேன். தாங்கள் வானத்தில் ஜோதிமயமாய் பிரகாசிக்கும் சூரியன் என்பதையும் நான் கேவலம் பூமியில் புல் நுனியில் நிற்கும் அற்ப பனித்துளி என்பதையும் அறியாதவளாயிருந்தேன். ஆகையினால் தங்களை ஏறிட்டு பார்க்க சிறிதும் தயக்கமடையவில்லை. சூரியனை ஏறிட்டு பார்க்க துணியும் கண்கள் கூடிய சீக்கிரத்தில் கூசி குனிய நேரிடுமென்று அறியாமல் போனேன். சிவகாமி, நான் சூரியனுமல்ல, நீ பனித்துளியுமல்ல. நீ தீபச்சுடர். நான் அதை சுற்றி சுற்றி வரும் விட்டில். பிரபு, நான் சொல்ல ஆரம்பித்ததை விட்டு வேறு விஷயத்துக்கு போனது தவறுதான். மன்னியுங்கள்.
நான் ஆடி நிறுத்தியதும் நீங்கள் கரகோஷம் செய்தீர்கள். எனக்கு அப்போது உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உங்கள் தந்தை உங்களைப் பார்த்து, சிவகாமியோடு சற்று நேரம் விளையாடிக் கொண்டிரு, ஆயனரோடு பேசியான பிறகு உன்னைக் கூப்பிடுகிறேன் என்றார். நீங்கள் உடனே என் அருகில் வந்தீர்கள். இருவரும் கைகோர்த்துக் கொண்டு காட்டுக்குள்ளே குதித்தோடினோம். காட்டிலே நான் பார்த்து வைத்திருந்த அழகான இடங்களையும் செடி கொடிகளையும் காட்டியான பிறகு தங்களை வீட்டுக்குள்ளே அழைத்துச் சென்று நான் வளர்த்து வந்த கிளிகளையும் புறாக்களையும் காட்டினேன். பிறகு என் தந்தை செய்து வைத்திருந்த சிலைகளை காட்டத் தொடங்கினேன். நடன வடிவச் சிலைகளைப் பார்க்கும்போது தாங்கள் நானும் நடனக்கலை பயில விரும்புகிறேன் என்றீர்கள். அந்தச் சிலைகளில் ஒன்றைப் போல் அபிநயத் தோற்றத்தில் நின்றீர்கள். அதை பார்த்துவிட்டு நான் கலீர் என்று சிரித்தேன். குழந்தைகள் அதற்குள்ளே வெகு சிநேகமாகி விட்டார்களே என்று நம் தந்தைமார் பேசிக் கொண்டார்கள். அன்று முதல் தங்களுடைய வருகையை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கலானேன். குதிரையின் சத்தமோ ரதத்தின் சத்தமோ கேட்கும் போதெல்லாம் தாங்கள்தான் வந்துவிட்டீர்கள் என்று என் உள்ளம் துள்ளி மகிழ்ந்தது. உதய சூரியனையும் பூரண சந்திரனையும் வண்ண மலர்களையும் பாடும் பறவைகளையும் பறக்கும் பட்டுப்பூச்சிகளையும் பார்க்கும்போது எனக்கு உண்டான குதூகலம் தங்களை பார்க்கும்போது உண்டாயிற்று. ஆனால் சூரிய சந்திரர்களிடமும் புஷ்பங்கள் பட்சிகளிடமும் பேச முடியாது. தங்களிடம் பேசுவது சாத்தியமாயிருந்தபடியால் தங்களைக் கண்டதும் பேச ஆரம்பித்தவள் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே இருப்பேன். உண்மைதான் சிவகாமி. அந்த நாளில் உன்னை பார்க்கும்போது உன் தந்தையின் அற்புதச் சிலைகளில் ஒன்றை பார்ப்பது போன்ற மகிழ்ச்சி எனக்கும் உண்டாகும். ஆனால் சிலை பேசாது, நீயோ ஓயாமல் பேசுவாய். பறவைகளின் குரல் ஒலிகளில் எவ்வளவு பொருள் உண்டோ அவ்வளவு பொருள்தான் உன் பேச்சுக்களிலும் இருப்பதாக எனக்கு தோன்றும். ஒன்றும் புரியாவிட்டாலும் நெடுநேரம் கேட்டுக்கொண்டிருப்பேன். என் பேச்சைப் போலவேதான் நமது சிநேகமும் அப்போது அர்த்தமற்றதாயிருந்தது. கொஞ்ச நாளைக்கெல்லாம் தாங்கள் சக்கரவர்த்தியுடன் தேச யாத்திரை சென்றீர்கள். அப்புறம் 3 வருஷ காலம் அரண்ய வீட்டுக்கு நீங்கள் வரவில்லை. மறுபடியும் எப்போதுமே தங்களை பார்க்க மாட்டோமோ என்ற ஏக்கம் எனக்கு சிற்சில சமயம் உண்டாகும். இல்லை, தாங்கள் எப்படியும் ஒரு நாள் வருவீர்கள் என்று தைரியமடைவேன். தாங்கள் வருவதற்குள்ளே நடனக்கலையிலே சிறந்த தேர்ச்சியடைந்து விட வேண்டுமென்றும் தாங்கள் திரும்பி வந்ததும் அற்புதமாய் ஆட்டமாடி தங்களை திகைக்கச் செய்ய வேண்டுமென்றும் எண்ணுவேன். தாங்கள் மீண்டும் வரும்போது தங்களுடைய உருவம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க அடிக்கடி முயல்வேன். ஆனால் மனத்தில் உருவம் எதுவுமே வராது. கடைசியாக ஒரு நாள் தாங்களே வந்துவிட்டீர்கள். முற்றும் புதிய மனிதராய் வந்தீர்கள். நீயும் வெகுவாக மாறிப்போயிருந்தாய் சிவகாமி. உருவத்திலும் மாறியிருந்தாய், குணத்திலும் மாறியிருந்தாய். நான் எதிர்பார்த்தது போல் என்னை கண்டதும் நீ ஓடி வந்து என் கரங்களைப் பற்றி வீட்டுக்குள் அழைத்து போகவில்லை. தூண் மறைவிலே நாணத்துடன் நின்று கடைக்கண்ணால் என்னை பார்த்தாய். கலகலவென்று சிரிப்பதற்கு மாறாக புன்முறுவல் செய்தாய். அந்த கடைக்கண் பானமும் கள்ள புன்னகையும் என்னை கொன்றன. ஓடி வந்து முகமன் கூறி உங்களை வரவேற்க முடியாமல் ஏதோ ஒன்று என்னை தடை செய்தது. முன்னால் வரலாம் என்றால் கால் எழவில்லை. அது ஏதாவது பேசலாம் என்றால் நான் எழவில்லை. நின்ற இடத்திலேயே நின்றேன். என்னை நானே, சிவகாமி உனக்கு என்ன வந்துவிட்டது என்று கேட்டுக்கொண்டேன். அதே சமயத்தில் அப்பாவும், சிவகாமி ஏன் தூண் மறைவில் நிற்கிறாய்? வந்து சக்கரவர்த்திக்கு நமஸ்காரம் செய். பல்லவ குமாரரைப் பார், எப்படி ஆஜானுபாகுவாய் வளர்ந்திருக்கிறார் என்றார். நான் தயக்கத்துடன் வந்து நமஸ்காரம் செய்தேன். அப்போது சக்கரவர்த்தி, ஆயனரே, சிவகாமியும் வளர்ந்து போயிருக்கிறாள். முதலில் எனக்கு அடையாளமே தெரியவில்லை. கற்சிலை செய்வதோடு நீர் தங்கச் சிலையும் செய்ய ஆரம்பித்து விட்டீரோ என்று நினைத்தேன் என்றார். இதனால் என்னுடைய நாணம் இன்னும் அதிகமாகிவிட்டது. சற்று நேரம் பேசாமல் நின்றுவிட்டு அப்புறம் வீட்டிலிருந்து நழுவி காட்டுக்குள்ளே சென்றேன். தாமரை குளக்கரையில் உட்கார்ந்து எனக்கு என்ன வந்துவிட்டது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். சற்று நேரத்துக்கெல்லாம் என் பின்னால் மிருதுவான காலடி சத்தம் கேட்டது. ஆனால் நான் திரும்பி பார்க்கவில்லை. தாங்கள் வந்து என் கண்களை பொத்தினீர்கள். 3 வருஷத்துக்கு முன்னால் இப்படி கண்களை பொத்தும்போது நான் உங்கள் பெயரைச் சொல்லி கலகலவென்று சிரித்து கைகளை தட்டிவிட்டு திரும்பி பார்ப்பேன். இப்போது தங்களுடைய கரங்கள் என் கண்களை மூடியபோது என் தேகம் செயலற்று ஸ்தம்பித்தது. என் உள்ளத்திலோ ஆயிரக்கணக்கான அலைகள் எழுந்து விழுந்து அல்லோல கல்லோலம் செய்தன. பிறகு நீங்கள் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து என் கையை உங்கள் கையோடு சேர்த்து கொண்டீர்கள். நான் செயலற்று சும்மா இருந்தேன். சிவகாமி, என் பேரில் கோபமா என்றீர்கள். நான் மௌனமாய் உங்களை பார்த்தேன். ஆமாம், கோபம்தான் போலிருக்கிறது என்று கூறி தங்களுடைய யாத்திரையை பற்றி ஏதேதோ சொல்லிக் கொண்டே போனீர்கள். ஆனால் நீங்கள் சொன்னது ஒன்றும் என் காதில் ஏறவே இல்லை. நீங்கள் என் அருகில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள்.
நம் இருவருடைய கரங்களும் ஒன்றுபட்டு இருக்கின்றன என்னும் ஒரு உணர்ச்சிதான் என் மனத்தில் இருந்தது. அந்த நினைவு என்னை வானவெளியிலே தூக்கிக் கொண்டு போய் மேக மண்டலங்களின் மேல் மிதக்கச் செய்தது. தடாகத்து தண்ணீரில் மிதக்கும் தாமரை இலைகளின் மேலே நின்று என்னை நடனமாடச் செய்தது. தண்ணீருக்குள்ளே அமுக்கி கீழே கொண்டு போய் மூச்சு விட முடியாமல் என்னை திக்குமுக்காடச் செய்தது. என்னை எத்தகைய அசடாக செய்துவிட்டாய் நீ! நான் சொன்னதையெல்லாம் நீ வெகு கவனமாக கேட்டுக்கொண்டிருந்ததாக எண்ணியல்லவா நான் என் யாத்திரை அனுபவங்களையெல்லாம் உனக்குச் சொல்லிக் கொண்டிருந்தேன். கடைசியாக நீங்கள் விடைபெற்றுச் சென்றபோது சீக்கிரத்தில் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டுச் சென்றீர்கள். அப்புறம் சில காலம் நான் தரையிலே நடக்கவே இல்லை. ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டே இருந்தேன். என் வாழ்க்கையில் ஒரு மகத்தான அதிசயம், அபூர்வமான புதுமை, யாருக்கும் கிடைக்காத அற்புதமான பாக்கியம் கிடைத்து விட்டதாகத் தோன்றியது. அதனால் என் கண்களுக்கு உலகமே புதிய தோற்றம் கொண்டது. வானத்திலும் பூமியிலும் அதுவரை காணாத வனப்புகளையெல்லாம் கண்டேன். மல்லிகையும் முல்லையும் செண்பகமும் அதற்கு முன் நான் என்றும் அறியாத நறுமணத்தை அளித்தன. நீல வானம் புதிய மெருகுடன் பிரகாசித்தது. பட்சிகளின் கானத்தில் புதிய இனிமை தென்பட்டது. மூங்கில் காடுகள் காற்றில் அசையும் போது உண்டாகும் சத்தம் முன்னெல்லாம் அழுகைச் சத்தமாக எனக்கு தோன்றும். இப்போது அதுவே ஆனந்த கீதமாக என் காதில் ஒலித்தது. செடிகளும் கொடிகளும் பட்சிகளும் பூச்சிகளும் ஆயிரம் ஆயிரம் குரல்களில் சிவகாமி, நீ கொடுத்து வைத்தவள், பாக்கியசாலி என்று ஆதரவோடு சொல்வதாகத் தோன்றியது. இரவிலே வானத்து நட்சத்திரங்கள் முன் எப்போதையும் விட குதூகலமாய் என்னை பார்த்துச் சிரித்தன. வெண்மதியாகிய தந்தத் தோணியின் மேலே அமர்ந்து வானக்கடலில் அந்த விண்மீன்களிடையே சுற்றி வந்தபோது இப்போது நான் தனியாகச் சுற்றவில்லை. தோணியில் என் அருகில் நீங்களும் வீற்றிருந்தீர்கள். எல்லையற்ற உள்ளக்கடலிலே தாலாட்டிய சிந்தனை அலைகளுக்கு மத்தியில் மிதந்த வாழ்க்கைத் தெப்பத்தில் நான் மட்டும் தனியாக இருக்கவில்லை. பக்கத்தில் தாங்களும் இருந்தீர்கள். அப்போதெல்லாம் எனக்கு தானாகவே பாட்டு பாடத் தோன்றியது. ஆட்டத்தில் அளவில்லாத உற்சாகம் உண்டாயிற்று. நடனக்கலையில் நான் அடைந்த துரிதமான அபிவிருத்தியைக் கண்டு என் தந்தையே பிரமித்துப் போனார். சக்கரவர்த்தியும் நானும் கூடத்தான் அதிசயமடைந்தோம். வரத சாஸ்திரம் எழுதிய முனிவருக்கே எட்டாத நடனக்கலை விந்தைகளெல்லாம் உன் ஆட்டத்தில் வெளியாவதாக என் தந்தை அடிக்கடி சொன்னார். காஞ்சி மாநகரில் ராஜசபையில் அரங்கேற்றம் நடத்த வேண்டும் என்று அவர்தான் வற்புறுத்தினார். பிரபு, அந்த துரதிர்ஷ்டம் பிடித்த அரங்கேற்றம் நடக்கும் சமயத்தில் என் மனநிலை மாறிவிட்டது. அந்த மாறுதலை நினைத்தால் எனக்கே அதிசயமாயிருக்கிறது. 3 வருஷ பிரிவுக்குப் பிறகு தங்களை பார்த்ததும் எனக்குண்டான சந்தோஷம், குதூகலம் எல்லாம் சில நாளைக்குள்ளே எங்கேயோ போய்விட்டன. வர வர தங்களுடைய நினைவு எனக்கு மகிழ்ச்சியை அளிப்பதற்கு மாறாக துன்பத்தை தர ஆரம்பித்தது. எதை பார்த்தாலும் பிடிக்காமல் போய்விட்டது. சந்திரனும் நட்சத்திரங்களும் வெறுப்பை அளிக்கத் தொடங்கின. பொழுது விடிந்தால் ஏன் விடுகிறது என்று தோன்றியது. இரவு வந்தால் ஏன் இருட்டுகிறது என்று தோன்றியது. பூக்களைக் கண்டால் கசக்கி எறியத் தோன்றியது. என் கண்களிலிருந்து தூக்கம் மாயமாய் போய்விட்டது. அருமையாக வளர்த்த மான்குட்டியையும் கிளியையும் வெறுக்கத் தொடங்கினேன். நடனக்கலையிலே கூட எனக்கு ஆசை குன்றத் தொடங்கியது. ஆட்டமும் பாட்டமும் என்ன வேண்டி கிடக்கிறது என்று எண்ணத் தொடங்கிவிட்டேன். இந்த சமயத்தில்தான் அரங்கேற்றம் நடந்தது. அபசகுனம் போல் அது நடுவில் நின்று போனதில் எனக்கு திருப்தியே உண்டாயிற்று. அரங்கேற்றத்திற்குப் பிறகு தாமரக் குளக்கரையில் நாம் சந்தித்த போதும் நீ ஒரு மாதிரி வருத்தத்துடனேதான் பேசினாய். என்னிடம் வாக்குறுதி கேட்டாய். எனக்கு அதெல்லாம் பெரு வியப்பாய் இருந்தது. பிரபு, அச்சமயம் தங்களுடைய திருமணத்தைப் பற்றிய பிரஸ்தாபம் என் காதில் விழுந்தது. ஏற்கனவே வேதனைக்குள்ளாயிருந்த என் உள்ளத்தில் அது வேலினால் குத்துவது போல் இருந்தது. தாங்கள் எனக்கே முழுவதும் உரியவராய் இருக்க வேண்டுமென்று கருதினேன். தங்களை பார்க்காமல் ஒரு கணம் போவது ஒரு யுகமாயிருந்தது. என்னுடைய தூண்டுதலினாலேதான் என் தந்தை காஞ்சிக்கு நாவுக்கரசர் பெருமானை பார்ப்பதற்கு வந்தார். அன்று நடந்ததை தாங்கள் அறிவீர்கள். அன்று நடந்ததை மட்டுமல்ல சிவகாமி, உன் உள்ளத்தின் நிலைமையையும் அன்றைக்கு தெரிந்து கொண்டேன். அதனாலேதான் மறுநாளே கண்ணபிரானிடம் ஓலை கொடுத்து அனுப்பினேன். அந்த ஓலையிலிருந்து நான் காஞ்சிக்கு வருவது தங்களுக்கு விருப்பமில்லை என்று அறிந்தேன். தங்களை பார்க்காமல் நான் கழித்த 8 மாதமும் எனக்கு 8 யுகமாயிருந்தது. நாளுக்கு நாள் என் மனவேதனையும் நெஞ்சு வலியும் அதிகமாகி வந்தன. தங்களிடமிருந்து ஓலை வந்த 2 தினங்கள் சிறிது உற்சாகமாய் இருப்பேன். பிறகு துன்பம் அதிகமாகிவிடும். தங்களை ஒரு நாளும் இனி பார்க்கப் போவதில்லை என்றும் என்னுடைய பகற்கனவு ஒரு நாளும் நிறைவேறப் போவதில்லை என்றும் தோன்றும். இப்படி எதற்காக உயிர் வாழ வேண்டும்? இந்த வாழ்நாளை முடித்துக் கொள்ளலாம் என்று அடிக்கடி எண்ணமிடத் தொடங்கினேன். இப்படியே கொஞ்ச நாளிருந்தால் எனக்கு பைத்தியமே பிடித்து விடலாம்.
என்று அடிக்கடி தோன்றியது பிரபு. தங்களுடைய விருப்பத்தின்படி அரண்ய வீட்டிலேயே காத்திராமல் ஏன் யாத்திரை கிளம்பி வந்தேன் என்று இப்போது தெரிகிறதா என்று சிவகாமி முடித்தாள். தெரிகிறது சிவகாமி. இப்படி பிரளய வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு 2 பேரும் திண்டாட வேண்டும், இந்த ஜன சூன்யமான ஏகாந்த தீவிலே வந்து ஒதுங்க வேண்டும் என்பதற்காகத்தான். இது தெரியாதா என்ன என்று மாமல்லர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த தீவைப் பற்றிய அவருடைய வார்த்தையை பொய்ப்படுத்திக் கொண்டு சற்று தூரத்தில் வாத்திய கோஷங்களும் ஜனங்களின் ஆரவார ஒலிகளும் கேட்டன. இருவரும் திடுக்கிட்டு எழுந்திருந்தார்கள்.